பத்மஸ்ரீ பேராசிரியர் சாலமன் பாப்பியா தலைமையில் திரு ராஜா திருமதி பாரதி பாஸ்கர் பங்கு பெறும் கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றம். இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மன அழுத்தத்தையே, மகிழ்ச்சியையே. கல்யாண மாலை சிறுக கட்டி பெருக வாழ் என்று தமிழ் மக்கள் நெடுங்காலம் சொல்லுவது போல மிகச்சிறிய தொடக்கத்திலிருந்து மெல்ல 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 அது தன்னுடைய வித்திலிருந்து வளர்கின்ற தருவாக வளர்ந்து 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 வெட்டிங் அண்ட் பியாண்ட் என்ற ஒரு குறிக்கோளோடு கூட திருமணம் அதற்கு அப்பாலும் அதற்கு பிறகும் எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும் என்பதற்கு சொல்லிக் கொடுப்பது போல, இல்லை திருமணத்தை நடத்துகிற போது என்னென்ன தேவைகள் இருக்கின்றன, அதை எப்படி சமாளிப்பது என்பதை அறிந்து கொள்வதற்கேற்றாற் போல உங்களை அத்தனை பேரையும் அழைத்து பாடம் போதித்து கொண்டிருக்கின்ற இந்த கல்யாண மாலை நிகழ்வு வருகை தந்து நிகழ்ச்சியை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற சென்னை நகரத்தில் வாழுகின்ற சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, அன்பர்களே, அமெரிக்க மண்ணிலிருந்தும் தில்லியிலிருந்தும் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்வை பெருமைப்படுத்த வேண்டும் என்று வந்திருக்கின்ற அன்பு உள்ளங்களே, பெரியோர்களே, இப்படி ஒரு நிகழ்வு இந்த மண்ணில் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னவெல்லாம் கொடுக்கலாம், எப்படியெல்லாம் இதில் பங்கெடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி தங்களுடைய நற்கரத்தை இணைத்து கொண்டிருக்கின்ற இதுக்கு துணையாக இருக்கின்ற ஸ்பான்சர்ஸ் அவர்களே, கல்யாண மாலை குடும்பத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சன் தொலைக்காட்சி மூலமாக வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். பெரியோர்களே, நம்முடைய வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி அப்படின்னா திருமணம் தான். பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா கொஞ்சம் இன்னொரு விசேஷம் இருக்கும். ஆனால் அதை காட்டிலும் மிக பெரிதாக இருப்பது திருமணம் தான். கனவுகளின் உலகம் அது. அப்பாவும் சரி, அம்மாவும் சரி, மாப்பிள்ளையும் சரி, அல்லது பொண்ணாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு கனவு உலகம் அது. இதை எப்படி செய்வது, என்னென்ன செய்வது என்று அதற்காக எடுக்கின்ற ஒவ்வொரு நகர்வுகள் இருக்கு பாருங்க. அந்த பெண் தேடணும் என்ற அந்த படலத்திலிருந்து, மாப்பிள்ளை பார்க்கறது அப்படின்ற படலத்திலிருந்து மெல்ல 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 நகர்கிற நகர்வு இருக்கு பாருங்க. அது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு உணர்வோட்டங்கள் இருக்கும். இன்னது தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பரபரப்பு, இதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கிளர்ச்சிகள். இது மெல்ல மெல்ல அந்த குடும்பத்துக்குள்ளே ஆயிரம் 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 கனவுகளை, ஒரு மலர்கின்ற பூக்களை எல்லாம் அள்ளி சொறிவது போல ரொம்ப பிரமாண்டமான உணர்வோட்டங்கள் இருக்கும். எப்படியெல்லாம் நகரலாம் பாருங்களேன். இது இல்லாமல் இருந்துடலாமா சார் சொல்கிறாங்க சிலர். ஆனால் இந்த உடல் இருக்க கணந்தோறும் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு சுரண்டும் பிராண்டும் மனிதனை உறங்க விடாது. வேறு இடங்களுக்கு போனால் நிற்க விடாது. ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டோம்னா எதிர்த்த வரிசையில் பார்க்குற போது, அல்லது பக்கத்தில் பார்க்குற போது, பஸ்ஸில் ஏறின போது, அலுவலகத்துக்குள்ளே போன போது, ஒரு திரையரங்குக்குள்ளே போகிற போது, இந்த கூட்டங்களுக்கு போன போது, எதையெல்லாம் யாராலும் பார்த்து நமக்கு 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 நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் எப்பத்தான் 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 எப்பத்தான்னு
அது எடுத்து மனசுக்குள்ள சிந்திக்குது பாருங்க. ஒவ்வொரு அசைவிலையும் ஒரு உணர்வு இருக்கு. அதை தேடி பிடிச்சு இந்த உணர்வு இருக்க அது எதுவாக இருக்கு? மகிழ்ச்சியாக இருக்கா இல்லை அழுத்தமாக இருக்கா? ரெண்டு உணர்வு ஓட்டம் இருக்காங்க. இதில் எது அதிகமாக இருக்கு அல்லது எப்படி இருக்கு என்பதை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்ப்பதற்கு திருமண வீடுகளில் ஒவ்வொருத்தருக்கும் மாப்பிள்ளை, பொண்ணு, அப்பா, அம்மா, கூட பிறந்தவர்கள் இருந்தா, இப்போல்லாம் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல, இருந்தா யோசித்து பார்க்கலாம்ல என்னதான் அங்கே இருக்கு. சிலரை கேட்டால் சொல்கிறான், என்னமோ சார் நடந்து போச்சுன்றான். அது என்ன நடந்து போச்சுன்னா, சில ஆளுங்க பார்த்தா எல்லா வீட்லேயும் ஏதோ நடக்குது, எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கண்ணே தெரியலன்றான். ஆசைப்படுகிறவனும் இருக்கு, அவதிப்படுகிறவனும் இருக்கிறான். இது எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது எது? மன அழுத்தத்தையா மன மகிழ்ச்சியையா? கொஞ்சம் யோசிக்கத்தானே வேண்டியிருக்கு. திருமண மண்டபங்களை பார்க்குற போதே பயமாக இருக்குது. அந்த காலத்துலலாம் கல்யாணம் அப்படின்னா தெருவை அடைச்சி போட்டாங்க. கல்யாணம் வீட்டுக்கு முன்னாடியே கல்யாணம் நடந்துச்சு. என் கல்யாணம்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் நடந்துச்சு. வரவேற்பு ரோட்லேயே தான் வரவேற்பு. இன்றைக்கி நினச்சி பார்க்க முடியுமா? முடியாது. இப்போ மண்டபங்களுக்கு போகும்போதே பயமாக இருக்குது. அது மட்டும்தானே இருக்குது. நகைகள் போடுறதை பார்த்தா, சில திருமண வீடுகளுக்கு போயிட்டு அதுக்கு போட்டிருக்க நகையை பார்த்த உடனே இது உண்மையாகத்தான் போட்டிருக்கா. நமக்கு ஒரு பக்கம் வீட்டில் இருக்க பொம்பளை கையை பிடிச்சி சொல்கிறேன், அம்புட்டும் கவரிங்கயா. அவளுக்கு வைத்தறிச்சல்ல, அது உண்மை. அந்த பொண்ணு என்ன போட்டிருக்குன்னு நம்ம யாருக்கு தெரியும்? கவரிங்கன்றாவா. நம்மளும் சரிதான், இந்த கவரிங்கை போட்டு அவனை கவரிங் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. பார்த்த திருமண வீடுகளுக்கு போகிற போதெல்லாம் அதில் சில திருமண வீடுகளில் பார்த்தா ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுக்குறான். என்னடா வரிசையாக என்னென்ன சாப்பாடு இருக்குது, ஒரு பெரிய லிஸ்ட்டு 19, 20, 21 வரிசையாக போட்டு அதில் அவர் சொல்லும்போது, சார் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, நம்ம சாப்பிட்ற மேஜைக்கு மேலே அதை பக்கத்துலேயே வச்சுருக்காங்க, இலைக்கு கீழே வச்சுருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா, எதாவது வந்திருக்கு டிக்கடிடான்றாங்க. எத்தனையா. அதுவும் அந்த மகாலுக்குள்ளே போகிற போதே பார்த்தா சில ஊர்களெல்லாம் புது கார், அந்த காருக்கு ஒரு பெல்ட்டு வேற போட்டு அந்த பெல்ட்டில் பூக்களை எல்லாம் அங்கங்கே சொருகி வச்சு வெட்டிங் கிஃப்டாக அது. அதை பார்த்தா பயமாக இருக்குது. இப்போ இன்றைக்கி திருமணங்கள் எப்படி ஆகிருச்சியா? அதை முழுக்க கல்யாண மாலை இங்கே பூரா போய் ஒன்றா பார்த்து இது அத்தனையும் மொத்தமாக ஒரு இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்? என்ன தீர்மானம் பண்ணாங்க பாருங்க. இது அத்தனையும் மொத்தமாக கொண்டு வந்து வச்சுட்டா எளிதாக நமக்கு எது தேவையோ அதை பார்த்துக்கிறது. அப்படி ஒரு சூழலை அமைத்து கொடுத்து நம்ம எல்லாரையும் ஒன்றாக இங்கே வந்து ஒரு பார்வை பார்க்கும்போது, எனக்கெல்லாம் அதை பார்க்குற போது இதில் 1-2 தான் நம்ம வீட்டில் இருந்திருக்கு, பல இது இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம். அதே நேரத்தில் அந்த அளவில் முடிஞ்சிச்சு, பரவாயில்ல கல்யாணமாவது முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி, அதோடு முடிச்சுக்கிற வேண்டியதான். ஆனாலும் இதை பூரா பார்த்து நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிப்பதற்கு கல்யாண மாலை திட்டமிட்டு கொடுத்திருக்கிறது. அவர்களுக்கு உங்கள் சார்பிலே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொடுக்கிறேன். இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மன அழுத்தத்தையே மகிழ்ச்சியையே என்ற இது தலைப்பில் 2 அணி வந்திருக்கு. மன அழுத்தத்தை தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு செல்வி மதுஷா, திருப்பூர் மருத்துவ மாணவி,
ரொம்ப துணிச்சல். இப்போ இருக்கிற பிள்ளைகள்லாம் இந்த மேடைக்கு நான் இந்த மாதிரி கூட்டத்துக்கு நாங்கள் முதல்ல போனதில்லை. ஆனால் முதல் கூட்டத்தில் 300-400 பேர் இருக்கிற கூட்டத்திலேயே நின்று பேச முடியலை. காலெல்லாம் இப்படி ஆடிச்சு, மேலெல்லாம் வேர்த்துச்சு, ஆமாம், நாவெல்லாம் உலர்ந்து போச்சு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா வார்த்தைகள் பிறக்க மாட்டேங்குது. ஆகுன்றான், கீழே இருந்த பயவு போகிறான், ஏய் அப்படின்றான். அப்படி ஒரு காலம். அதுவும் பெண்கள் பேசுகிறதை பார்க்கிற போது, கேட்கிற போது ஒரு சமுதாயம் வளரப்போகிறது என்பதற்கான அடையாளம் அல்லவா அது. அதனால் அந்த குழந்தைக்கு என்னுடைய ஆசிகள். அது முதல்ல பேசுது. அந்த அணியிலே பெரியவர் திரு மோகன் ராமன், நல்ல பேச்சாளர். நியூ ஜெர்சியிலேருந்து பறந்தீங்க வந்திருக்கிறார் அப்படின்னா அவரை பாராட்டணும் இல்லைங்க, அவருக்கு வாழ்த்துக்கள். நம்ம பாரதி சொல்லணுமா? தனக்கென்று ஒரு உலகத்தை வைத்து கொண்டு தனிச்சொற்பொழிவாக இருந்தாலும் சரி, பட்டிமன்றமாக இருந்தாலும் சரி, அதனால் அதை பார்க்குற போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி, எங்களுக்கு ரொம்ப தெம்பு. ஆனால் பட்டிமன்றத்துக்கு ஒரு சரியான ஆள் கிடைச்சிருக்காரு. ஆனால் இந்த 3 பேர் என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு நிமிஷமும் பதற்றம்யா, என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ. அந்த பயலை பார்க்கும்போதும் பயமாக இருக்குது. அவன் நிற்கிற நிலையை பார்த்தான். அப்படியா, நம்ம காலத்துலலாம் எவ்வளவு பிரமாதமாக நின்னோம், க்ளீனாக ஷேவுகெல்லாம் பண்ணி. இப்போ அடர்ந்த தாடி, சீவாத தலை, முகத்தை கழுவுனானா கழுவலையானே தெரியல. ஆனால் அதைத்தான் அந்த பொண்ணு விரும்புது. தானே விரும்புது அது. இப்படிலாம் இருந்தால் தான் அந்த பொண்ணு ஆகா எனக்கே என்று பிறந்தவர் நினைக்கிறாரு. அதனால் இது என்னடா விஷயம் அப்படின்றது இந்த ஒரு பக்கம் அழுத்தம். இந்த பக்கத்தில் இல்லையா மகிழ்ச்சி தாயா தருது. யார் சொல்கிறேங்கிறா, செல்வி அச்சயா கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க ஊடகத்துறைன்னா இப்போ சொல்ல வேண்டாம், பழகிட்டாங்க, நல்லா பேசி பழகியிருப்பாங்க. வாழ்த்துக்கள். அடுத்தது திரு ஜேசுமாறன், கலிஃபோர்னியாவிலேருந்து வந்திருக்கார். நம்மது சின்ன தேசம், அது பெரிய தேசம். அங்கே இருந்து நம்ம பிள்ளைய இங்கே வந்து அவர் பேசுகிறாரு. மகிழ்ச்சி தாயா. கடைசியாக பேசுகிற போது நம்ம ராஜா, அவர் சொல்கிறாரு, கல்யாண விதாயா மகிழ்ச்சியே அதில் இல்லாத விஷயமாயா. அன்றைக்கி தானே கோடியை உடுத்துறோம். அது சம்பந்தி வர்றாரு, புது புது உறவுகள் கிடைக்குது, மகிழ்ச்சி என்பது அங்கே தாயா இருக்குதுன்னு சொல்லி இந்த 3 பேர் பேசுகிறாங்க. நீங்கள் உங்களுடைய முகங்களையெல்லாம் பார்க்குற போது மகிழ்ச்சி நிறைந்த முகமாக இருக்குது. இந்த பக்கத்தில் பார்த்தா கொஞ்சம் அழுத்தம் இருக்குது, டென்ஷன் பார்ட்டி, அந்த மாதிரி மன அழுத்தம் இந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எது தான் இருக்குன்ற நம்ம தெரிஞ்சுக்கிட்டணும் இல்லையா. இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மன அழுத்தத்தையே என்ற அணி தொடங்குகிறது. செல்வி மதுஷா அவர்கள் வாங்க. இன்றைய திருமண நிகழ்வுகள் பெரிதும் அளிப்பது மன அழுத்தத்தையே. சினிமாவில் வர்ற மாதிரி கல்யாணம்னு சொன்னதும் வயிற்றுல பட்டாம்பூச்சிலாம் பறக்காது. ரியாலிட்டி என்னன்னா, நம்ம அம்மா கல்யாண பேச்சை எடுத்ததும் வயிற்றுல புளியக்கரை சாப்பில் ஒரு ஃபீல் வரும் பாருங்க. அதை அனுபவிச்சவனால மட்டும்தான் சொல்ல முடியும். ஐயா, நாம் ஒரு ஜூக்கு போகிறோம், நமக்கு தெரியும் சிங்கோனா கடிக்கும், கழுதேனா உதைக்கும், குரங்குன்னா பிராண்டோன்னு. ஆனால் திருமணங்கிறது அப்படியா? மாமனார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, ஏன் நம்ம பார்ட்னரையே நம்மளால புரிஞ்சுக்க முடியலையே. கங்கா எப்ப சந்திரமுகியா மாறுவாள் யாராலையுமே சொல்ல முடியாது. ஒரு வயசு பொண்ணா
நைட்டு 12 மணிக்கு நடு ரோட்ல தனியா போயிடலாம். ஆனா பகல் 12 மணிக்கு ஃபேமிலியோட ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போக முடியல. நம்மளை இன்டர்வியூ பண்றதுக்குனே 4 பேர் வர்றாங்க. பாப்பாக்கு வயசு என்ன ஆகுது, பாப்பாக்கு வரன் எதுவும் பார்க்கலையா, பாப்பா என்ன பண்ணுது, அதான் பாப்பா பாப்பான்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்றீங்க தானே, அப்புறம் எதுக்கு கல்யாணத்தை பத்தி பேசுறீங்கன்னு நமக்கு தோணும். அதை எல்லாத்தையும் தாண்டி நிம்மதியா இருக்கலான்னு வந்தா அப்பந்தான் ஒரு ஆன்ட்டி வருவாங்க நம்ம பக்கத்துல. அப்புறம் உனக்கு தான் அப்படின்னு வெக்கப்பட்டுட்டே அவங்க சொல்லுவாங்க. நமக்கு இல்லையா இங்க துக்கம் தொண்டையை அடைக்குது. இதை விட கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம சித்தப்பாவோ பெரியப்பாவோ தங்கச்சி பத்திரிக்கை எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடக்கூடாது. கண்டென்ட் இல்லாமலேயே கல்யாணத்தை பற்றி பேசி ப்ரெஷர் ஆகிறவங்க தான் நம்மளுடைய பேரண்ட்ஸ். கண்டென்ட் கொடுத்துட்டு போனால் சொல்லவா வேணும், அவங்களும் டென்ஷன் ஆகி நம்மளையும் டென்ஷன் பண்ணிடுறாங்க. அதுலேயும் ஒரு டஃப்பான ஜாப் இருக்குது. என்ன அப்படின்னா, எல்லாரும் ஒதுக்குற தக்காளி தொக்கா கூட இருந்துடலாம். 2 தங்கச்சிகளுக்கு அக்காவா இருக்கிறது இருக்கு பாருங்களேன். உனக்கு அடுத்து 2 பேர் இருக்காங்க, உனக்கு அடுத்த 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லி நம்ம சோழியவே முடிச்சிருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவு அன்னைக்கு கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக 10 மணிக்கு எழும்பி எங்கள் அம்மாட்ட போய் ஒரு டீ போட்டு கேட்டால் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இதே மாதிரி கல்யாணம் ஆனதுக்கப்புறமா மாமியார் வீட்டில் போய் கேளு நல்லா கொடுப்பாங்கன்னு. ஒரு டீ கேட்டது குத்தமா? சரி கொஞ்சம் நிம்மதியாக தூங்கலான்னு 2 மணி நேரம் தூங்குனா, தூங்குற என்னை எழுப்பி கல்யாணம் ஆன என்னுடைய அக்கா சொல்கிறாங்க, நிம்மதியாக தூங்கு எல்லாம் கொஞ்ச நாளுக்கு தான். ஆக கல்யாணத்தை வச்சு நீங்கள் எங்களுக்கு காலக்கெடு விதிக்கிறீங்களே, அப்புறம் எங்கேருந்து எங்களுக்கு மகிழ்ச்சி வரும்? எங்களுக்கு மிகவும் மன அழுத்தமாக இருக்கிறது. சரி பொண்ணுங்க நிலைமை தான் பெரும்பாடுன்னு பார்த்தா ஆண்களுடைய நிலைமை இருக்கு பாருங்களேன், ரொம்ப பரிதாபத்திற்குரியதா இருக்குது. சொந்த வீடு, நல்ல ஒரு வேலை, அக்கா தங்கச்சி கல்யாணம், அதுக்கு வாங்கின கடன், இதையெல்லாம் அடைச்சுண்டு கல்யாணம் பண்ணலான்னு ஒரு கட்டத்துக்கு வரும்போது நம்மளுடைய லுக்கு, அதாவது நம்ம கல்யாண பொண்ணு நம்மளை அங்கிள்னு கூப்பிடுற அளவுக்கு நம்மளுடைய அப்பியரன்ஸ் மாறிடுது. அப்போ ஒரு துக்கம் வரும் பாருங்க, சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம அவங்க படுற பாட கொஞ்சம் பாருங்களே. இப்படி அடிப்பட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு சாதி விட்டு சமயம் விட்டு கல்யாண மேடைக்கு வந்து நின்றா ஆட்டோகிராஃப் சரியில்லை, ஃபோட்டோகிராஃப் சரியில்லை, பந்தியில் பாயசம் பத்தல, பந்தல்ல லைட்டு பத்தலேன்னு நம்மளை ஒரு வழி ஆக்கிடுறாங்கப்பா. இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய ஒரு திருமணம் எப்படி எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்? அதனால தான் சொல்கிறேன், எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு. இந்த நியூஸ் சேனல் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? சம்பவ இடத்துல இருந்து பேசுறதுக்கு ஒருத்தர் இருப்பாரு ரமேஷ்னு சொல்லிட்டு, அது மாதிரி ஒவ்வொரு திருமண வீட்லையும் சம்பவ இடத்துல இருந்து பேசுறதுக்காக கொஞ்சம் பேர் காத்துட்டு இருக்காங்க. ரமேஷ், சுரேஷ், சுமேஷன் பல பேர் காத்துட்டு இருக்காங்க. நான் சம்பவ இடத்துல இருந்து தான் பேசுறேன். பொண்ணுக்கு 20 பவுனுக்கு நகை போட்டிருக்கதா அரசல் புரசலா பேசப்படுகிறது. பையனுடைய கண்ணை பார்க்கும்போது கொஞ்சம் ரெட்டிஷா இருக்குது. இதை பார்த்தா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவர் ஒருவேளை மதுப்பிரியரா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது. அதோட முடிப்பாங்களா? இல்லை இல்லை, பொண்ணை பார்க்க கொஞ்சம் பதட்டமா இருக்குது. ஒருவேளை அவர்களுடைய முன்னாள் காதலன் இந்த திருமணத்திற்கு வந்திருக்க கூடுமோ அப்படிங்கிற சந்தேகமும் எழுதுன்னு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிப்பாங்கன்னு பார்த்தா தொடர்ந்து பேசுவோம் சிறிய இடைவேளைக்கு பிறகுன்னு போயிடுறாங்க. மணமகன் வீட்டார் படுற பாடு இருக்கே, அவன் கடனை உடனே வாங்கி கல்யாணம் பண்ணுனா இவங்க வந்து புரணி பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப முடியல. சரி, என்னுடைய திருமணத்தை நினைச்சு எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் பண்ணா கூட எனக்கு ஒரே மன அழுத்தமா இருக்கும். என்னுடைய வீடு கன்னியாகுமரியில இருக்குது. ஒருத்தி கல்யாணத்தை எங்க வச்சிருக்கா அப்படின்னா சென்னையில வச்சிருக்கா, இன்னொருத்தி பெங்களூர்ல வச்சிருக்கா. இங்க போறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என் வீட்டில் போய் பெர்மிஷன் கேட்கணும். இவ கல்யாணத்துக்கு கட்டிட்டு போன சாரி அவ கல்யாணத்துக்கு கட்ட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்போ அதுக்குன்னு ஒரு சாரி பார்க்கணும், மேட்சிங்கா ஜுவல் செட்டு பார்க்கணும். எப்பப்பா இதெல்லாம் எவ்வளோ பெரிய ப்ராசஸா இருக்குது. இதனால தான் சொல்றேன், எங்களுக்கு ரொம்ப மன அழுத்தமா இருக்குது. சேலை கட்டுறதா மன அழுத்தமா இருக்கு. மேட்சிங்கா அமைய மாட்டேங்குது ஐயா. மேட்சிங்கா நல்லா படிப்போம், படித்ததுக்கு அப்புறமா பிடிச்ச வேலையை செய்வோம். சரி, இப்போ தான் நம்மளுடைய வீட்டுக்கு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபயரோட வருவோம் பாருங்களேன். என்ன பண்ணிடுவாங்க, கல்யாணங்கிற பேச்சு எடுத்து தண்ணியை தெளிச்சு மொத்தமாக ஆஃப் பண்ணி விட்டுடுறாங்க. என்ன பண்ணுறது?
ஸ்டார்டிங்ல இருந்து எங்களுக்கு ரொம்ப மன அழுத்தமா தான் இருக்குது. பொண்ணு பார்க்குறீங்க, அப்புறம் மாப்பிள்ளை தேடுறதுக்காக ஒரு ப்ராசஸ், என்கேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று வைக்கிறீங்க, இதில் ப்ரீ வெட்டிங் ஷூட், போஸ்ட் வெட்டிங் ஷூட். எப்பப்பா யாரோ ஒருத்தர் ஒரு இடத்துல பண்ணியிருப்பான் ப்ரீ வெட்டிங் ஷூட், போஸ்ட் வெட்டிங் ஷூட்டுன்னு. அதுக்காக நம்மளையும் இதுக்காக என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த விருந்து உபசரணைகள் இருக்கு, ரொம்ப இதா இருக்குது. அன்னைக்கெல்லாம் பந்தியில உட்கார வச்சு தலைவாழை இலை போட்டு சாப்பாடு போட்டாங்க. இன்னைக்கு எப்படியா கையேந்தி பவன மாதிரி தட்டை தூக்கிட்டு போக வேண்டியதா இருக்குது. எப்பா பாயசத்துல கொஞ்சம் வைப்பா, பச்சடியில கொஞ்சம் வைப்பான்னு நிம்மதியா பாசமா சாப்பிட்ட காலம் பை. ஏப்பா பச்சை கலர்ல ஒண்ணு இருக்குல்ல, அதுல கொஞ்சம் வையேன். ஏப்பா சிவப்பு கலர்ல கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் வையேன்னு வெரைட்டிஸ் நிறைய வந்துடுச்சு. அதுக்கு பேரு தான் என்னன்னு நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய விருந்து உபசரணைகளுக்கு வயிற்றை நிரப்புகின்ற ஆற்றல் இருக்கிறது, ஆனால் அது ஒருபோதும் எங்களுடைய மனத்தை நிரப்பவில்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஆக இன்றைய திருமண நிகழ்வுகள் மன அழுத்தமே என கூறி வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வி மதுஷா ஒரு திருமண பெண்ணாக தன்னை பாவித்து கொண்டு திருமணத்துக்கு வீட்டுக்குள்ளே எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அவங்க பங்கு எப்படி இருக்குது, இது மனசுக்குள்ளே எவ்வளோ வேதனைப்படுது, பதற்றம் அடையுது. ஒவ்வொன்றிலையும் எங்கெங்கே போகிற இடங்கள்லாம் இதுக்கு மன அழுத்தம்தான். கொஞ்சம் கூட மகிழ்ச்சி என்பதற்கு இடமே இல்லை. என்னென்ன கவலை இருக்குது தெரியுதா? ஒரு கல்யாணத்துக்கு போனால் ஒரு சேலை கட்டிட்டு போகிறோம், இன்னொரு கல்யாணத்துக்கு போனால் இன்னொரு சேலை கட்டணுமே, அதுக்கு இப்போவே கவலைப்படுது. இது திருமணம் வேணுமா, தேவையே இல்லைன்ற அளவுக்கு அவங்க பேசியிருக்கிற பேச்சை கேட்டால் நம்ம கட்டிக்கிடணும்னு நினைக்கிற ஆளுங்க கூட இவ்வளவு சிக்கலாக இருக்குது, யோசிப்போம் அப்படின்னு யோசிக்க வச்சு விட்டாங்க இல்லையா. வாழ்த்துக்கள். அப்படியா இருக்கு, விவரமில்லாமல் பேசுகிறாங்க. என்னையா திருமணம்னா அது எப்படிப்பட்ட நிகழ்ச்சி? அது பார்க்குற போதே மகிழ்ச்சி, அப்படி தொடுகிற போதே மகிழ்ச்சி. இந்த கையை பிடிச்சி கொடுக்குறாங்க பாருங்க, அப்போ மின்சாரமில் பாயுது, தொட்ட உடனேயே ஒரு ஷாக். அந்நேரம் எப்படி இருக்கும் மகிழ்ச்சி? விவரமில்லாத பிள்ளைங்க. அதனால் இப்போ மகிழ்ச்சி தான் என்று சொல்ல வர்றாங்க செல்வி அச்சயா. வாங்க. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் பெருந்தகைக்கும் அறிவார்ந்த அறிஞர் பெருமக்களுக்கும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு இருக்கிற திருமண நிகழ்ச்சியில எல்லாமே மன அழுத்தம், மகிழ்ச்சியே இல்லைன்னு மதுசா மனசாட்சியே இல்லாம பேசிட்டு போயிருக்காங்க. ஜூல சிங்கமும் புலியும் இருக்கான், அதே ஜூல தான் முயலும் மயிலும் இருக்குங்க. கல்யாணம் பண்ணி போனா மாமனாரும் மாமியாரும் சிங்கம் புலியா, அதை எப்படி நீங்க போறதுக்கு முன்னாடியே ஜட்ஜ் பண்ணிடுறீங்க? அப்படியே சிங்கம் புலி இருந்தாலும் ஜூக்கு போகாம யாராவது இருக்கீங்களா? இல்ல சிங்கம் புலி இருக்குன்னு தெரிஞ்சாலும் நான் உள்ள போய் பாப்பன்னு போறீங்கல்ல, அந்த தைரியம் இருக்குல்ல, அப்புறம் எப்படி மன அழுத்தம்னு சொல்ல முடியும்? அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னாங்க, யாரு சாதி பார்க்குறாங்களா மதம் பார்க்குறாங்களா மனசு பதவட்டமாக இருக்கும், அப்பா அம்மாட்ட போய் நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. யாரையாவது காதலிச்சு தொலையேன், கல்யாணம் பண்ணி தான் தொலையேன்றாங்க அப்பாவும் அம்மாவும். நிலைமை அப்படி ஆகிப்போச்சு. நடுவில் நம்ம இப்போ எந்த மேடையில் பேசிக்கிட்டு இருக்கோங்கிறத பார்க்கணும். கல்யாண மாலையோட வெட்டிங் அன்பியாட் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணும் மாப்பிள்ளையும் கல்யாண மாலை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து உள்ளே வந்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு துணிமணி, நகை நட்டு, சமைக்கிறதுக்கு ஜாமான்லேருந்து, பாத்திர பண்டத்துலேருந்து, மளிகை ஜாமான், உங்களுக்கு மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டால் காரையும் வாங்கி கொடுத்து ஹனிமூனுக்கு டிக்கெட்டிங் புக் பண்ணி எல்லாத்தையும் இங்கே ஒரே இடத்துல அனுப்பி விட்டுறாங்க. நமக்கு முடிஞ்சு போச்சேம்மா, முடிஞ்சு போச்சே. இப்படி அவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு இடத்துல மன அழுத்தம்னு பேசிட்டு போயிருக்காங்க. அப்படி கல்யாணம் மன அழுத்தமாக இருந்தால் இத்தனை வருஷம் கல்யாண மாலை இயங்கி இருக்குமா? லட்சக்கணக்கான திருமணம் தான் நடந்திருக்குமா? கல்யாணம்ங்கிறது என்ன தெரியுமா? விவரம் தெரியாத குழந்தைக்கு அது குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு உற்சவம். வயது வந்த இளைஞர்களுக்கு அது உறவு குறித்த ஒரு தேடலையும் சடங்கு சம்பிரதாயம் குறித்த ஒரு அறிதலையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம். கல்யாணம் பண்ணக்கூடிய மணமக்களுக்கு வாழ்க்கையின் அடுத்த பயணத்துக்கு போகக்கூடிய பயத்துடன் கூடிய ஒரு இடம்.
பெற்றோர்களுக்கு வாழ்க்கையில் என்னுடைய கடமையை முடிச்சிட்டு அடுத்த பதவிக்கு தயாராகிறனால, பொழப்புக்காக வெளியூர்ல போய் தங்கி இருக்கவனுக்கு சொந்த மண்ணையும் சொந்த மக்களையும் பார்க்கறதுக்கு கொடுக்கிற ஒரு பொன்னான நாளுங்க திருமணம். அப்படிப்பட்ட திருமணத்தை எப்படி மன அழுத்தம்னு நம்ம சொல்ல முடியும்? கல்யாணம் அப்படிங்கிறது இப்படி 80 வயசுலேருந்து 8 வயசு குழந்தை வரைக்கும் மன மகிழ்ச்சியா தானே இருக்கு. எனக்கே இருக்குமா மகிழ்ச்சி? ஒரு தெம்பு வந்துருச்சுங்க கல்யாணம்னு சொன்னாலே நமக்கு. கல்யாண வீடுனாலே அது சந்தோஷம் தான். கல்யாண வீட்டுக்கு போயிட்டு யாரும் அமைதியாக இருந்தால் நம்ம கேட்க மாட்டோம், இதுனா கல்யாண வீடு மாதிரியா இருக்கு, ஏன் எல்லாம் அப்படி அமைதியாக இருக்கீங்க, கொஞ்சம் தான் சிரிங்க இல்லைன்னு. அப்பயே நமக்கே ஒரு நியதி வந்துருச்சுல்ல, கல்யாணம்னா சந்தோஷம் அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிருச்சு. இப்போ அவங்க சொன்னாங்க ஆணும் பெண்ணும் பயப்படுறாங்களாம் கல்யாணம்ங்கிறத நினச்சா. எல்லாம் தயாராகிறாங்கங்க. கல்யாணங்கிற பேச்சு ஒன்று வந்துருச்சுன்னா, நான் கொஞ்சம் உடம்பு பூசின மாதிரி இருந்தால் அந்த பொண்ணு நம்மளை வேணான்னு சொல்லிடுமோன்னு ஜிம்முக்கு போகிறான், டயட் எடுத்துக்கிறான், நல்லா சாப்பிட்றான், மனசாலையும் தயாராகிறான். நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகிறோமே என்ன பண்ணுவோன்னு உடலாலையும் மனதாலையும் இளைஞர்கள் கல்யாணத்துக்கு தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நீங்கள் வந்து அதை மன அழுத்தம்னு சொல்ல முடியும்? அடுத்ததாங்கிறது நிச்சயம். நிச்சயம்ங்கிறது தான் பொண்ணு. சிலர் வந்து நிச்சயத்தை உடனே வைப்பாங்க, சிலர் கல்யாணத்தோடு சேர்த்து வைப்பாங்க. ஆனால் அதிகபட்சம் அந்த இடைவெளிங்கிறது 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் இருக்கும். அப்பதான் அந்த பொண்ணும் பையனும் பேசிக்க ஆரம்பிப்பாங்க. உண்மையா அவ வாயாடியா இருப்பா, ஆனா அமைதியா பேச ஒன்னும் தெரியாத புள்ள மாதிரி பேச ஆரம்பிக்கிறது அந்த பையன் கிட்ட. அப்பதானே பின்னாடி அவனை அமுக்கலாம். அந்த கேப்ல அவனும் ஏமாந்துருவான். சரி அமைதியான பொண்ணு தான், நல்லா தான் பார்த்துருக்காங்க நமக்குன்னு. அப்புறம் தான் விஸ்வரூபம் தெரியும். இப்படி பேசி பழகிறப்போ அவங்க கிட்ட பேசுற ஒவ்வொரு வருஷமா பேசினா நிமிஷம் மாதிரி தெரியும். ஆனா அவர்கிட்ட பேசாத நிமிஷம் கூட எங்களுக்கு வருஷமா தெரியுங்க. அதுதான் சந்தோஷம். ஒரு போதைங்கிறது என்ன தெரியுமா? மழலையோட சொல்ல கேட்கறது ஒரு மிகப்பெரிய போதை. மதுப்பழக்கம் இருக்கவங்களுக்கு ஒற்றை பனைமரத்துடைய கல் போதை. ஆனால் ஒரு பாடல் அழகாக சொல்லியிருப்பான், மழலை சொல் மொழியை விட ஒற்றைப்பனை கல்லை விட போதை தரும் காதல் இன்பம் இன்பம்னா அப்படி ஒரு போதைங்க எங்களுக்கு காதல் அப்படிங்கிறது. இன்னொன்று, ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது ஆணுக்கு திருமண நிகழ்ச்சியில் தான் வரும். நிச்சயம் முடிஞ்சிரும். அதனால் வரைக்கும் அவங்க அப்பாவும் அம்மாவும் சொல்லுவான், ஒழுங்காக நேரத்துக்கு வீட்டுக்கு வாடா, பசங்களோட சுத்தாதடா, நேரத்துக்கு சாப்பிட்றா, காசை தேவையில்லாமல் செலவு பண்ணாதடான்னு கேட்பானா. நீ பாட்டு பேசு, எனக்கு என்ன அப்படின்னு. என்னையும் அவனும் நம்ப மாட்டான், நானே என்னை நம்ப மாட்டேன், என்னை நம்பி எந்த பிள்ளை வரப்போகுதுன்னு. ஆனால் அவனையும் நம்பி ஒரு பிள்ளை, நான் அவனை நம்பி வரேன், என்னை பார்த்துக்குவியான்னு கேட்கும்போது அவனுக்குள்ளேயே ஒரு பொறுப்பு வரும். அத்தனை நாள் அப்பாவும் அம்மாவும் சொன்ன பேச்சை கேட்காதவன் தானாக வீட்டுக்கு நேரத்துக்கு வருவான், பசங்க கூட சுத்த மாட்டான், தேவையில்லாமல் காசு பணத்தை செலவு பண்ண மாட்டான். வாழ்க்கையில் நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வந்து குழந்தை பிறந்ததுன்னா அடுத்து என்னடா பண்ண போகிறோன்னு அடுத்த நிலையை நோக்கி யோசிக்க ஒரு ஆணுக்கான பொறுப்பை கொடுக்கறது திருமண நிகழ்ச்சி இல்லையா? அது எப்படி மன அழுத்தம்னு சொல்ல முடியும்? உண்மையா கல்யாணம்னு சொன்னால் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வெட்கம், அச்சம், மடம், நாணம் அப்படின்னு. ஆனால் மாதிரி வெட்கம்னாலே பெண்ணுன்னு சொல்லுவாங்க. கிடையாதுங்க. வெட்கத்தில் அழகு ஆணுடைய வெட்கம் தான். எத்தனையோ கவிஞர்கள் பெண்ணோட வெட்கத்துக்கு கவிதை எழுதியிருக்காங்க. ஏன் ஆணுடைய வெட்கத்துக்கு எழுதலை? ஏன்னா அதை எழுதுறதுக்கு வார்த்தைகள் கிடையாது, கஷ்டம் ஆணோட வெட்கத்தை எழுதுறதுக்கு. உண்மைங்க உண்மைங்க உண்மைங்க. கல்யாணத்தை முடிச்சதுக்கு அப்புறமா அந்த 25-26 வருஷம் அந்த பொண்ணு அந்த அம்மா உட்கார விட மாட்டா ஒரு இடத்துல. இதை செய்யி, பாத்திரத்தை விளக்கு, சும்மா தானே உட்காந்துருக்க, பாத்திரத்தை விளக்கு. அப்போ தான் ஆஃபீஸ்க்கு காலேஜுக்கும் போயிட்டு வந்து டயர்டாக உட்காருவா. சாப்பிட்றனேம்மா, விளக்கி போட்டுட்டு சாப்பிட்றீ அப்படிம்பாங்க. நீ இப்படி உட்காந்துருந்தனா போகிற இடத்துல மாமியார் என்ன சொல்லுவா, என்ன உங்கள் அம்மா பொண்ணு வளர்த்துருக்குன்னு கேட்பாங்கன்னு. ஆனால் நிச்சயம் முடிஞ்சு அந்த 3 மாதம் 6 மாதத்தில் அந்த பொண்ணே வேலை செஞ்சாலும் அப்பா அம்மா விட மாட்டாங்க. என் பிள்ளை 3 மாதமா 6 மாதமோ தாங்க என் கூட இருக்க போகுது. அந்த பொண்ணு ஏதாவது செஞ்சாலும் அப்பா பார்த்துட்டானா, ஏம்மா என் பிள்ளை 3 மாதம் தானே, ஏன் நீ அந்த வேலை செய்கிற, நீ செய்யலாம், நான் எங்கெங்க விட்டேன், அவளா செய்கிறா. அந்த பெத்த வீட்டில் 25 வருஷம் கிடைக்காத சுதந்திரத்தை நாங்கள் அந்த 3 மாதத்தை அனுபவிக்கிறோம்ல, அதுதான் நடுவர்களே சந்தோஷம்ங்கிறது. அடுத்து பந்தக்கால் முகூர்த்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் எல்லா ஃபங்க்ஷனும் களை கட்ட ஆரம்பிக்கும். பெண்களுக்கு 3 விஷயம் தான் போகும், அந்த இடம் சொர்க்கம். நல்லா போட்டுக்கிறதுக்கு துணிமணி, அப்படியே வகை வகையாக நகை, அதுக்கப்புறம் நல்ல சாப்பாடு, இது 3 கிடைச்சா அங்கே சொர்க்கமாக வாழ்ந்துருவோங்க. அப்பெல்லாம் தான் நலுங்கு வைக்க. ஆமாஞ்சாமி போடுற கனவை அது ஒரு பின்னா நான் சொல்ல முடியாதுல்ல. இல்லை இல்லை இல்லை, பண்ணுங்க, உங்கள் மனசில் இருக்கிறத நான் சொல்கிறேன். அத்தை நலுங்கு, மாமா நலுங்கு, அக்கா நலுங்கு, ஒவ்வொருத்தவங்களும் நலுங்கு வைக்கிடுவாங்க. நல்லா சமைச்சு போட்டு நகை நட்டு போட்டு புடவை கொடுத்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருப்போங்க. இவங்க சொன்ன பிரச்சனைகள் வரும், நான் ஏற்றுக்கிறேன். கல்யாண பத்திரிக்கை வைக்க போகிறப்போ 30 வருஷம் 40 வருஷம் அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை இருக்கும். 30-40 வருஷம் ஊரில் பிரிஞ்சிருந்த அங்காளியும் பங்காளியும் கல்யாணம் தானங்க ஒன்று சேர்க்குது. அப்படிப்பட்டது எப்படி நம்ம மனசாட்சியே இல்லாமல் மன அழுத்தம்னு சொல்லிட முடியுமா?
தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் இருக்க மாதிரி உறவு முறைகள் கிடையாதுங்க. தாய்மாமா இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனும் நடக்காது. ஒரு குண்டுமணி தங்கம் போட்டாலும் தாய்மாமா என்ன அவமானப்பட்டாலும் மச்சான் என்ன சொன்னாலும் வந்து நிற்பான். அது மாதிரி தான் பொண்டாட்டிக்கிட்டையும் மச்சானுக்கிட்டே தான் மூஞ்சுக்கு நேராக ஒரு முகத்தை காட்டுவார். ஆனால் மூணாவது மனுஷன் வந்து என்ன உன் மச்சான் 1 பவுன் தான் போட்டிருக்கான், அவன் 1 கிராம் போடுறானோ 1 பவுன் போடுறானோ, என் பிள்ளைக்கு தாய் மாமங்கத்தில் முதல்ல அவன் தான் செய்வான், வேற யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன் மாமா. அதுதான் அந்த திருமணத்தில் சந்தோஷங்கிறது. நிறைவா நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. பிறந்த குழந்தை வெளி உலகத்தை பார்க்கறதுக்கு இடைப்பட்ட நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, அதுதான் திருமணத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். அந்த குழந்தை பிறந்தோடனே வெளி உலகத்தில் பார்த்துட்டு அழுகும், இங்கே நம்மளால இருக்க முடியுமா, இல்லை புதுசாக இருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும் நம்ம அம்மா அப்பா இங்கே தான் இருக்காங்க, நம்மளால வாழ முடியும்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா காது குத்துறப்ப அழுகும், ஏன் நம்மளை படுத்துறாங்க காது குத்துறாங்கன்னு. அதுக்கப்புறம் அழகாக தோடு போட்டு கண்ணாடியில் பார்க்குறப்ப சிரிக்கும், நல்லா இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறமா நடந்து நடைப்பயில ஆரம்பிக்கும், அப்போ கீழே விழுந்துடும், ஆனால் வலிக்கும். ஆனால் திரும்ப எந்திரிச்சு நடக்கிறப்ப அந்த வலிலாம் பெரிய விஷயமே இல்லைன்னு அதுக்கு தெரிய வந்துடும். அது திரும்ப கதவு திறக்க போகும், வெளியில் பூச்சாண்டி இருக்கான் போகக்கூடாதுன்னு பிடிச்சி இல்லை உள்ள இழுத்து போட்டுருவாங்க. அந்த குழந்தை நல்லா நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு தெளிவு வந்ததுக்கு அப்புறம் அதுவும் போலனாலே பெற்றவங்களே வெளில போன்னு அனுப்புவாங்க. அப்போதான் அழகான ஒரு வாழ்க்கை, இவ்வளோ பெரிய உலகம் வெளியில் இருக்கான்னு பார்க்கும். அதுதாங்க திருமண நிகழ்வுகளும். பார்க்கறதுக்கு ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு மேலோட்டமாக மன அழுத்தமாக இருக்கும், ஆனால் அதில் உண்மையாக நிறைஞ்சிருக்கிறது மன மகிழ்ச்சியே என்று கூறி சன் டிவிக்கும் இந்த நல்லதோர் வாய்ப்பு வழங்கிய கல்யாண மாலை குழுவுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி அச்சயா, ஒரு மகிழ்ச்சி எப்படியெல்லாம் வருது என்பதை ஒவ்வொரு எல்லையிலையும் அப்படியே படம் பிடிச்சு காட்டி ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையை. அது தெரியுது. கல்யாணம்னா அது எப்படி என்ன மாதிரி நகருது, அது எங்கெங்கெல்லாம் அது என்ன இதயத்துக்குள்ளே அப்படி தேன் சொட்டுது உள்ளுக்குள்ள, அப்படி ஊறுதுயா. அதை அவங்க என்ன மாதிரி சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த நிகழ்வுகளை அவங்க சொன்னது விஷயங்கள் இருக்க கேட்க 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 டேய் அப்பா எவ்வளவு கனவு இந்த பொண்ணு சுமந்துக்கிட்டு தெரியுது. இதுகளை மாதிரி பிள்ளைகள் எப்படி கல்யாணம்னா எப்படி நினைக்கணும், எப்படி அனுபவிக்கணும், ஒவ்வொரு எல்லையிலும் என்னென்னவாக இருக்காங்க அப்படி நினச்சி சொல்கிறாங்க பாருங்க. அதை விட்டு இது எந்த நேரம் பார்த்தாலும் ஓ வாழ்க்கையில் இப்படியா நல்ல அருமையாக ரெண்டு பிள்ளைகளுமே ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க. ஒன்றோட ஒன்று போட்டி போட்டு பேசியிருக்கு. ரொம்ப துணிச்சலான பொண்ணு அது, இதுவும் ரொம்ப துணிச்சலான பிள்ளைகள். மேடையை எப்படி தங்களுக்கானதாக சுவீகரிச்சுக்கிட்டாங்க பார்த்தீங்களா. ஆக 2 பேருக்குமே என்னுடைய ஆசைகள், வாழ்த்துக்கள். ஐயாவை பாருங்க, ஏன்னா அவர் சொன்னால் அதில் கொஞ்சம் அர்த்தம் இருக்கும்ல. அதுவும் அயல்நாட்டில் இருக்கார், அங்கே இருக்கிற பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கறதுனா அவர் வேதனை அவருக்கு தான் தெரியும். நம்ம இங்கே உள்ளூருக்குள்ளேயே திண்டாடிக்கிட்டு கிடக்கிறோம். அவர் அங்கே நியூஜெர்சியில் இருக்கார். என்ன பாடுபட்டிருப்பாரோ, எவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சிருப்பாரோ சொல்ல வர்றாரு. வாங்க. நடுவர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் மனைவின் வணக்கம். ஸ்ட்ரெஸ் இருக்குது பாருங்கள், யாருக்கு ரொம்ப அதிகம்னா திருமண வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ பையனோ அந்த வீட்டில் இருந்தானா அந்த பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து பல மடங்கு இருக்கும். என் சகோதரி சகோதரின்னு சொன்னால் அவ்வளோ அழகாக இருக்காது, ஏன்னா அது பொய் சொல்கிற மாதிரி ஆகிடும். என் பொண்ணு வயசு தான் அந்த பொண்ணுக்கு. அது பாருங்கள், காதில் ஜிமிக்கி கம்மெல்லாம் போட்டு பச்சை கலர் ஜிங்கிச்சான் சிகப்பு கலர் ஜிங்கிச்சான்னு வந்து உட்காந்துருக்கு. அதுக்கு ஏதாவது கஷ்டத்தை பற்றி தெரியுமா? படுற கஷ்டம்லாம் அவங்க அப்பா ஆத்தாலும். ரிங்கு கொடுத்துட்டானா, இது அமெரிக்காவோட கல்ச்சர், ரிங்கு கொடுத்துட்டானா கேட்பாங்க. நம்ம பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கா, ரிங்கில் தான் இருக்கா. அமெரிக்காவில் அந்த ரிங்கு கொடுக்கறது கூட ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக தான் பண்ணுவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர், அவர் வந்து ஃப்ளைட்டில் போகும், அந்த ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர் அந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிப்பந்திகளெல்லாம் செட் பண்ணி யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி அனௌன்ஸ் பண்ண சொல்லி அந்த பொண்ணு அனௌன்ஸ் பண்ண உடனே தன் கேர்ள் ஃப்ரெண்டையும் வர வச்சு உடனே முட்டி போட்டு வில் யூ மேரி மீங்கிறான் மேலே மிட் ஏரில். இவன் தான் இப்படி பண்ணான்னாக்கா இன்னொருத்த மாற்றி யோசிக்கிறானா. எப்படி? கேன்கூன்னு ஒரு இடம் மெக்சிகோவில், அங்கே போயிட்டு
ஸ்கூபா டைவிங் பண்ணி, ஸ்கூபா டைவ்னா ஆழ்கடல், அதில் வந்து குதிச்சு அங்கே போய் ரிங்கு கொடுக்குறேங்கிறான். அந்த நேரமாக பார்த்து அந்த ரிங்கு வழுக்கி தண்ணிக்குள்ளே விழுந்து அங்கே ஆரம்பிக்கிறது 20 லட்சம் ரூபா செலவு. அது சாதா ரிங் இல்லை சார், அது பேர் சஃபரே. சரி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் நைஸாக உள்ள வருவாங்க. நீங்கள் வந்து 1x இவ்வளவு தான் செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு கணக்கு வச்சுருப்பீங்க. அந்த ஈவெண்ட் மேனேஜர் வந்து அதை அப்படியே 10 மடங்காக்கி அவன் பங்குக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கிளப்பி விட்டு போவான். ஒத்த பொண்ணு வச்சுருக்கீங்க, கிராண்டாக பண்ணுறோம், அதுக்கு தீம் ஒன்று வைக்கிறோம். என்ன தீமு? ஜோதா அக்பர் தீம் பண்ணும் சார். அதுக்கு எக்கச்சக்கமாக செலவாகுமே. சரி அது வேணால் பரவாயில்ல, வேணா பொன்னியின் செல்வன் தீம் வைக்கலாமா? அது கிராண்டாக இருக்கும் சார். அவன் சொல்கிற பொன்னியின் செல்வன் தீமுக்கு வச்சிங்கன்னா மணிரத்னத்தை கொடுத்தா PS3 எடுத்துருவார் அவர். இவன் பண்ணுற சேட்டை பத்தாதுன்னு வர்ற கெஸ்ட்டும் நீங்கள் அதே கலரில் தாங்க ட்ரெஸ் போட்டு வரணும் அப்படின்றான். உடனே நான் போய் பர்ச்சேஸ்லாம் பண்ணி எல்லாம் பண்ணணும். அது மட்டும் நீங்கள் தீமில் போகாமல் கல்யாணத்துக்கு போயிட்டீங்கன்னா தெய்வ குத்தம் ஆகிடும், பெரும் பிரச்சனையாகிடும். அப்புறம் வந்து மாப்பிள்ளை சொல்லுவார், நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுக்க போகிறேன். வேறு எங்கேயும் நடக்கலை, எங்கள் வீட்டு கல்யாணத்துலேயே நடந்தது. மாப்பிள்ளை சொன்னார், நான் ஹெலிகாப்டரில் வந்து அப்படியே மேலேருந்து பேராசூட்டில் குதிச்சு அப்படியே என்ட்ரி கொடுக்க போகிறேன்னார். கரெக்டாக நல்ல ஏப்ரல் மாதம் எண்டு, டுவர்ட்ஸ் எண்டு. அப்போ காற்று பிச்சுட்டு அடிக்கும் நியூஜெர்சியில். எங்களுக்கு பக்கன்னு நீ பாட்டுக்கு பேராசூட்டில் குதிக்க போய் அந்த பேராசூட் எங்கேயாவது மரத்துக்கு நடுவில் போய் சொருக, இவன் எங்கேயாவது விக்ரம் வேதாள் மாதிரி தலைகீழ தொங்க. அப்பா சாமி நீ ஒன்றும் பண்ண வேணாம், ஆணியே பிடுங்கணும், நீ வா, சும்மா வா. நாங்கள் பொண்ணுக்கிட்ட கெஞ்சாத குறையாக கெஞ்சி, ஆத்தா அவங்ககிட்ட சொல்லி எதையாவது மாற்ற சொல்லு, பிளான் பி என்னன்னு சொல்லு, ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு. அது சொல், எனக்கு சின்ன வயசுலேருந்தே யானைன்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு அதுவும் சரவெடினா அதை விட ரொம்ப பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு நியூஜெர்சிலேருந்து ஒரு 300 மைலில் ஒரு யானையை வச்சுருக்கிற ஒரு ஆளை பிடிச்சி அவங்ககிட்ட கேட்டால் அவன் 8 கட்டளை போட்டு அனுப்புகிறான். யானைக்கு எது ஆகும், எது ஆகாது, அப்புறம் அதுக்கு இன்சூரன்ஸ் எடுத்தாச்சா எடுக்கலையா. அவன் ஒரு வழியாக கல்யாணத்துக்கு வந்து இறங்கினான். கல்யாணத்துக்கு வந்து இறங்கின உடனே அவனை பார்த்தா யானைக்கு ஒரு பெரிய அம்பாரி, அதை விட அம்பாரி வெள்ளைக்காரனுக்கு போட்டு நிற்க வச்சிருக்கு. அவன் நல்ல சக்கச்சப்பையில் ட்ரெஸ் எல்லாம் மாட்டி டர்பன்லாம் மாட்டி ஸ்டைலாக நிற்கிறான். நம்ம மாப்பிள்ளை அப்போ தான் காலை பிடிச்சி மேலே ஏறுறாரு. ஏறின உடனே நாங்கள் என்ன பண்ணோம், கடன்னு அந்த 10,000 வாலா பட்டாசை உருட்டி விட்ட உடனே அங்கேருந்து ஓடி வந்தான். சாரி சார், யானைக்கு கார்பன் மோனாக்சைடு ஒத்துக்காது. ஏடா பயங்கர திருப்பி பார்த்தா கிழக்கால ஒருத்தன் ஓடி வந்தான். யாரானா அவன் தான் கல்யாண சித்திரத்தோடைய மேனேஜர். நீங்கள் ஃபயர் மார்ஷல் கிட்ட NOC வாங்கிட்டீங்களா அப்படின்னா, எல்லாத்தையும் திருப்பி சுருட்டு, எல்லாத்தையும் திருட்டான். மாப்பிள்ளை கொஞ்சம் அப்செட்டு தான், இருந்தாலும் இவ்வளவு செலவு. கடைசியில் போகும்போது ஒரு சின்ன ஒரு பிட்டு ஒன்று கொடுத்தான், ஒரு $10,000. அதாவது நம்ம ஊர் கணக்கு பிரகாரம் ஒரு 8.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பில்லை கொடுத்தான். ஸோ அது ஒரு பயங்கர. அமெரிக்காவுக்கு நம்ம போகக்கூடாதியா கல்யாணத்துக்கு, தெரிஞ்சுக்கங்க. இப்போ இன்னொரு ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக டெஸ்டினேஷன் வெட்டிங் அப்படிங்கிறாங்க இல்லையா. அதாவது நம்ம பாட்டுக்கு இங்கே ஒழுங்கு மரியாதையாக கல்யாணத்தை பட்டு மயிலாப்பூரில் ஒரு அழகாக ஒரு சத்திரத்தை பார்த்துக்கிட்டு இவன் நேராக கோவாவில் தான் ஒன்று கல்யாணம் பண்ணணுமா. அதே மாதிரி நான் நியூஜெர்சியில் இருந்தாக்கா அவன் ஹவாயில் போய் வெட்டிங் வைப்பான். ஏகப்பட்ட காசு, அவனுக்கு மட்டும் செலவு இல்லை, போகிறவனுக்கும் சேர்த்து செலவு. அப்புறம் யார் யாரை எந்தெந்த நிகழ்வுக்கு கூப்பிடலாம் அப்படிங்கிறது கூட நம்ம டிசைட் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ சங்கீத்துங்கிறான், மெஹந்திங்கிறான், கல்யாணங்கிறான், ரிசப்ஷன், இத்தனைக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக பத்திரிக்கையை வச்சு அனுப்பணும். யார் யாரை எங்கெங்கே உட்கார வைக்கணும், ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸுங்க இதெல்லாம். ஒன்று சொல்லி முடிக்கிறேன். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் முறை சார்ந்த வந்தற்கு மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என் கைத்தளம் பற்ற கனாக்கண்டேன்னு ஆண்டாள் தோணும் இல்லையா. வாய்ப்பளித்த கல்யாண மாலைக்கும் மோகன் சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நம்ம வீட்டு நம்ம படிக்கிற பிள்ளைகள் அமெரிக்காவுக்கு போகிற கனவு வச்சுருந்ததுன்னா, ஐயா பேச்சை கேட்ட பிற்பாடு அங்கே போனால் இம்புட்டு அவஸ்தை இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ள மிகப்பெரிய ஏக்கத்துக்கு போயிடுவாங்க. யானையை கொண்டு வரணுன்றாங்க, இதுலேருந்து பாராசூட்டில் வந்து விடுறாரா, குதிக்கிறாரா மாப்பிள்ள. இந்த காட்சிகள்லாம் நமக்கு நடத்தும் போது நடத்துறதுன்னா முதல்ல பொண்ணு ஓடி போயிடுவா.
படுசிக்கல். அவர் சொன்ன காட்சியை கேட்குற போது நம்ம ஊர் திருமணம் இல்லை, இது அமெரிக்காவில் நடக்கிற திருமணம். இந்த அமெரிக்க திருமணங்கள் எப்படி இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ யோசித்து பார்க்குறோம், பரவாயில்ல நம்ம ஊர் திருமணம் ரொம்ப சுகம்டா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஐயா, அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தலாம் அப்படின்னு. அப்போவே இன்னைக்கு அதுக்கான தேவையே இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் சரியாக பார்த்து கல்யாண மாலை டீமு இரு மனங்களை மட்டும் இல்லாமல் இரு குடும்பங்களையும் பல லட்சம் திருமணங்களையும் நடத்தி வச்சிருக்கு. அவங்க முகத்தை பாருங்கய்யா, திரு மோகன் சார் முகத்தையும் அவங்க மீரா மேடம் முகத்தையும். அந்த புன்னகையே சொல்லும் இந்த திருமணம் மகிழ்ச்சியை தருதா இல்லை மன அழுத்தத்தை தருதா அப்படின்ட்டு. அதாவது பொய் இருந்தால் தான் மன அழுத்தமே வறுமையா. பொய் இல்லைன்னு வச்சிங்களேன், அப்படி எப்போதுமே சந்தோஷம்தான். அவர் பொய்யா சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் சொன்ன திருமணம்லாம் அமெரிக்காவில் எங்கே நடக்குதுன்னு எனக்கே தெரியல. உங்கள் திருமணம் எங்கே நடந்துச்சு? அமெரிக்காவில் ஐயா ஒரு பையனும் பொண்ணும் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறதே பெரிய மகிழ்ச்சி. இவர் அந்த இடத்துல வந்துட்டு அவன் அதை கேட்டான் இதை கேட்டான் இதை செஞ்சான்னு வந்து கதை விட்டுட்டு இருக்கிறாரு. ஐயா, இதை நம்ம என்ன சொல்கிறது? அதுதானே மனித கண்டுபிடிப்புகளே மிக சிறந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாரும் வந்து பேனா பேப்பர் சக்கரம்லாம் சொல்லுவாங்க. ஐயா, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் திருமணத்தை தான் சொல்லுவேன். ஒரு மனிதன் கூடி வாழ்வதற்கு இதை விட சிறந்த கண்டுபிடிப்பு இன்னை வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலையா? அப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு பல நிலைகளை தாண்டி மிக சிறப்பான ஒரு இடத்துக்கு வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எந்த ஒரு கண்டுபிடிப்பும் அதனுடைய உச்சக்கட்டத்தை அடையும் போது தான் அதனுடைய முழுமையான பயனை நம்ம அடைய முடியும். நாம் எப்படி வந்து ஒரு வேட்டையாடு சமூகமாக இருந்து அதன் பிறகு ஒரு வேளாண்மை சமூகமாக மாறி அப்போ தான் திருமணம் வந்துன்னு சொல்கிறாங்க. அந்த திருமணங்களும் பலவிதமான அகமணமுறை, ஒரு மணமுறை, பலதார மணமுறை, இப்படி இன்று ஒரு கால மணமுறை என்று ஒரு மிக சிறப்பான திருமண நிகழ்வுக்கு நம்ம வந்திருக்கோம். அப்படி இன்றைய திருமண நிகழ்வுகள் வந்து அதனுடைய உச்சக்கட்ட பலனை இந்த இளைஞர்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்கய்யா. அதை பார்த்து அவங்களுக்கு மன அழுத்தம் வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி நடக்கலையே அப்படின்ற மன அழுத்தத்தெல்லாம் அவங்க பேசுகிறாங்களே ஒழிய உண்மையான மன அழுத்தம்னு ஒன்று இல்லவே இல்லை. ஏன் வந்து இந்த காலகட்ட திருமணங்கள் மிக சிறப்பாக இருக்குன்றதுக்கு ஒரு 4 பாயிண்ட் நான் சொல்கிறேன். ஐயா, முத நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, முன்னாடி நடந்த திருமண சடங்குகளில் பல பேருக்கு சங்கடங்கள் இருந்தது. ஐயா, சிலரால் நலுங்கு கூட வைக்க முடியாது. இன்றைய திருமணங்கள்லாம் அப்படி கிடையாது, எல்லாரும் வரலாம். அத்தகைய மாற்றத்தை பெண்கள் எல்லா இடத்துலையும் செஞ்சுருக்காங்க. ஆனால் இங்கே 2 பெண்களும் இருக்கிறாங்க, அவங்க தான் பதில் சொல்லணும். அதேமாரி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்துக்கு முன்பே மாமியாரும் மருமகளும் செம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஐயா, அவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அம்மா உனக்கு நிச்சயதார்த்துக்கு என்ன புடவை வேணும்? பொண்ணு சொல்லுதுயா, ஆனியன் கலரில் ஒரு ட்ரெஸ் எனக்கு சேரீ வேணும் ஆண்டி அப்படின்னு. அப்படியாம்மா, ஓகேம்மா அப்படின்னு அவங்க 2 பேரும் சேர்ந்து எல்லா நிகழ்வுகளையும் செய்கிறாங்க. முன்னாடிலாம் திருமணத்தில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையை விட அந்த வீட்டு மாமியார் எப்படி இருப்பாங்களோன்ற பயம் இருந்தது. இன்றைக்கி அந்த பயமே இல்லை. பெண்கள் சர்வசாதாரணமாக மாமியார்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. மிக சிறப்பாக சந்தோஷமாக அந்த உறவு ஆரம்பிக்குது. இப்போ மாமியார் தான் பயந்து இருக்கான். முன்னாடிலாம் திருமணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாமாவோ ஒரு சித்தப்பாவோ எங்கே இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா பந்தி பரிமாற இடத்துல இருப்பார். அவர் ரிசப்ஷனுக்கும் வர மாட்டார், ஃபோட்டோக்கும் வர மாட்டார், எங்கேயும் வர மாட்டார். இன்றைக்கி அப்படி இல்லை இல்லையா? ஒட்டுமொத்த குடும்பமும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பட்டி அழகாக ஸ்டைலாக பந்தாவாக நின்று சிரித்து சிரித்து ஃபோட்டோ எடுக்கிறத பார்க்குறதுக்கே எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா? ஐயா, இந்த திருமணங்கள் சந்தோஷன்றதுக்கு ஒரே ஒரு அத்தாட்சி கோர்ட்டில் சப்மிட் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு அத்தாட்சியை கொடுக்குறேன். சொல்லுங்க. நம்ம அப்பா அம்மா கல்யாண ஃபோட்டோவை பாருங்கள், நம்ம கல்யாண ஃபோட்டோவையும் பாருங்கள், இன்றைக்கி நடக்கிற கல்யாண ஃபோட்டோவையும் பாருங்கள். நம்ம அப்பா அம்மா கல்யாண ஃபோட்டோ சொல்லவே வேணாம். அம்மா அந்த பக்கம் ஒரு பக்கம் அவங்களுக்கு என்ன துக்கமா இல்லை சந்தோஷமானே தெரியாத அளவுக்கு ஒரு ஃபேஸ் வச்சுருப்பாங்க. அப்பா அதுக்கு மேலே எண்ணெய் வழிஞ்சு போய் அவர் ஒரு பக்கம் நிற்பார். ஏன் கல்யாண ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அதை விட கொடுமையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பாருங்கய்யா, பார்க்க சந்தோஷமாக இருக்குது. அதை பார்த்தாலே அந்த ஃபோட்டோ எடுக்கிற நிகழ்விலே ஒரு நிறைய சந்தோஷம், அதுக்கப்புறம் அதை பார்க்கறதுல பெரிய சந்தோஷம். அதனால் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு அத்தாட்சி சப்மிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தீர்ப்பு வழங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஐயா, அப்படியே செய்யுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அவங்க கண்ட கல்யாண கனவுகள்லாம் இன்றைக்கி தான் மேடையில் நிஜமாயிட்டுருக்குயா. முன்னாடிலாம் அப்படியெல்லாம் ஆகவே இல்லை. ரிசப்ஷன் மேடையை பார்த்தீங்கன்னா டிஆர் சார் படத்துக்கு போட்ட செட்டு மாதிரி இருக்குயா. ஸ்மோக் எஃபெக்ட்லாம் கொடுக்குறாங்க, பார்க்குறதுக்கே மிக பிரம்மாண்டமாக இருக்குது. இன்னைக்கு
திருமண நிகழ்வுகள் மகிழ்ச்சின்னு சொல்றதுக்கு என்னை விட பொருத்தமான ஒரு ஆள் இல்லையா? இங்கே சொல்லுங்க. ஏன்னு கேளுங்களேன். ஆ. எனக்கு இன்னைக்கு கல்யாண நாள். ஏ அப்பா, உங்கள் வீட்டில் வந்திருக்காங்களா? அவங்க ஊரில் இருக்காங்க ஐயா. அதான் இவ்வளோ துணிச்சலாக பேசுறீங்க. கல்யாண மாலை நிகழ்வில் என்னுடைய கல்யாண நாள் அன்னைக்கு இப்படி திருமண நிகழ்வுகள் மகிழ்ச்சின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய பேரையா, அது எத்தனை பேருக்கு வாய்க்கும்? எனக்கு அந்த வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதை நினச்சி எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். என்னுடைய மாமியார்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் ஐயா. நல்ல மாப்பிள்ளை சிக்கியிருக்காருன்னு நினைப்பாங்க. நான் அமெரிக்காலேருந்து இங்கே வந்ததே என்னுடைய அண்ணன் பையன் கல்யாணத்துக்கு தான் ஐயா. எங்கள் குடும்பத்தில் என்னையும் சேர்த்து 7 பேர். நாங்கள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்தோம்னா 22 பேர். பஸ் வச்சு தான் எல்லா இடத்துக்கும் போகணும். அந்த மாதிரி பெரிய குடும்பம் ஐயா. ஆனால் இந்த கல்யாணத்துக்கு வந்தபோது எங்களுடைய 2ஆம் தலைமுறை கல்யாணம், நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு கல்யாணம் ஐயா. அப்படி 22 பேரையும் ஒன்றா உட்கார வச்சு எங்கள் அண்ணி நடுவில் உட்காந்து ஒவ்வொருத்தருக்காக பரிமாறி நாங்கள்லாம் சிரித்து சந்தோஷப்பட்டு இருக்கிறது. அந்த அந்த காட்சி இருக்குது, தெய்வ தரிசனம் ஐயா. மேலேருந்து எங்கள் அப்பா அம்மா அப்படியே எங்களை வாழ்த்திருப்பாங்க. அத்தனை பேருக்கு அமையும் இவ்வளோ பெரிய குடும்பம், இவ்வளோ பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறது. நலங்குன்னு ஒன்று வச்சாங்க ஐயா பையனுக்கு. முன்னெல்லாம் சின்ன பசங்களாம் பண்ண விட மாட்டாங்க. நான் எங்கள் மாமியார் வீட்டில் கற்றுக்கிட்டதெல்லாம் செஞ்சு அப்படியே அழகழகாக நலுங்கு வச்சேன். எல்லாரும் கேட்டாங்க, டேய் எங்கடா கற்றுக்கிட்ட? அமெரிக்காலேருந்து வந்துட்டு சூப்பராக நலுங்கு வைக்கிற. நமக்கு அதில் ஒரு பெருமிதம், நம்மளும் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்தோம். அதாவது என்னென்னா, கல்யாணன்றது அது ஒரு ஈவெண்ட் இல்லையா, அது ஒரு இமோஷன். அந்த இமோஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரிந்து போன குடும்பங்கள் சேர்ற ஒரு இடமா இருக்கும். பல உறவுகளின் சங்கமமாக இருக்குது. அது எல்லாரும் இந்த அவசர உலகத்தில் கொஞ்சம் இழப்பாருகிற ஒரு இடமாகவும், சோகங்களை செலவழித்து சந்தோஷங்களை சேமிக்கின்ற ஒரு ரீசார்ஜ் நிலையங்களாக இன்றைக்கி திருமண நிகழ்வுகள் மாறி இருக்குதுன்றது தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதில் சொல்கிற மாதிரி, மாதரார் தங்கள் மகள் என்று பார்த்திருக்க, மாப்பிள்ளை மனம் மணமறையில் காத்திருக்க, காதலால் மெல்ல கால் பார்த்து நடந்து வர, கண்ணியவள் கையில் கட்டி வைத்த மாலை தர, காலை திருக்கரத்தில் கனகமணி சரம் எடுக்க, ஆனந்தம் பாடி என ஆண்டோர் குரல் பிறக்க, கொட்டியது மேலும் குவிந்தது கோடிமலர், கட்டினால் மாங்கல்யம், மனை வாழ்க துணை வாழ்க குலம் வாழ்க, கைத்தலம் தந்தேன் என் கண்மணி வாழ்க. இப்படி மங்கள இசையும் ஒளியூட்டும் விளக்குகளும் முளைப்பாரியும் உறவை ஒன்று கூட்டுதலும் இனிய தமிழ் திருமணங்களாக இன்னைக்கு திருமண நிகழ்வுகள் மாறி இருக்குதுன்றதை மட்டும் சொல்லி, இன்றைய திருமண நிகழ்வுகள் என்றும் மகிழ்ச்சியை தருகின்றன என்ற தீர்ப்பை நீங்கள் வழங்கவில்லை என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அமெரிக்காவிலிருந்து நமக்கு ஆணையிடுறாரு, தீர்ப்பு சொல்லுங்க. ஆனால் ரொம்ப அருமையாக ஒரு திருமணத்திற்காக இங்கே வந்திருக்கிறார். திருமண நிகழ்வுகளில் என்னென்ன இருக்குது, எப்படி மகிழ்ச்சி தருதுன்றதை அனுபவிச்சிருக்கார். அந்த அனுபவத்தை தான் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறார். அவர் முன்ன மட்டும் எப்படி இருந்ததோ தெரியாது, ஒரு தலைமுறையே கொண்டாடுறார். எங்கள் அப்பா படத்தை பாருங்கள், என் திருமணத்தை பாருங்கள், என் பிள்ளைய திருமணத்தை பாருங்கள், பார்த்தா எத்தனை மாற்றம் இருக்குது, என்ன உற்சாகம், என்ன ஆனந்தம் அப்படின்னு அவர் கதையை பிடிச்சிட்டார். சின்ன பிள்ளைகளை கேட்டாச்சு, வெளிநாடுகளை கேட்டாச்சு, உள்நாட்டுக்குள்ளே என்னதாப்பா இருக்கு, நம்ம ஊருக்குள்ளே என்ன நடக்குது, உள்ளபடியே இது அழுத்தந்தானா இல்லை ஆனந்தந்தானா, எங்களை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கப்பா. பாரதி வாங்கப்பா, மன அழுத்தமா வாங்க. அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே, மேடையிலே இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, மிக மிக சிறப்பாக இந்த வெட்டிங் அண்ட் பியாண்ட் என்கின்ற மாபெரும் நிகழ்வை நடத்துவதற்கு துணை புரிந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அனுசரணையாளர்களே, அத்தனை பேருக்கும் பணிவின் வணக்கங்கள். நடுவரையா அவர்களே, முதல்ல என்னுடைய அணியின் சார்பில் ஒரு விளக்கம். நாங்கள் 3 பேரும் திருமணம் என்ற அமைப்புக்கு எதிரானவர்கள்லாம் கிடையாது. மங்களம் என்ப மனைமாட்சி, மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு என்று வள்ளுவன் சொன்னதை இரு கை கூப்பி வணங்கி ஏற்றுக்கொள்ளுவதுதான் எங்களினுடைய கொள்கையும் கூட. ஆனால் இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இதன் வழியாக இதன் ஊடே செல்லுகிற போது எவ்வளவு அழுத்தங்கள் இருக்கிறது என்ற உண்மையை பேசுவதற்காக நாங்கள் 3 பேரும் வந்திருக்கோம் ஐயா. இப்போ அந்த அணியில் முன்னாடி பேசின ஜேசுமாறன் அவர்களுக்கு மணநாள் வாழ்த்துக்களை
மகிழ்வோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வீட்டுக்காரம்மாவை அமெரிக்காவில் விட்டுட்டு வெட்டிங் ஆனிவர்சரிக்கு இங்கே வந்திருக்காங்க. ஏன்னா ரொம்ப வெள்ளந்தியா ஒரு சித்தப்பாவா ஒரு திருமணத்துக்கு வந்திருக்காரு. அதற்காக இவ்வளவு செலவழித்து கொண்டு வந்து அங்கே அந்த அந்த நிகழ்வுகளில் ஈடுபட்டு நலங்கெல்லாம் நல்லா வச்சுருக்காரு. நம்ம ஊர் பயபிள்ளைகளுக்கு கூட வைக்க தெரியல. ராஜாசாரிகளுங்க அவருக்கு தெரியாது. ஜெயசுமாரன் அதெல்லாம் கற்றுக்கிட்டு அழகாக, அதனால் அவரை அவருடைய குடும்பத்தினரை மனப்பூர்வமாக நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஏன் அவ்வளவு மகிழ்ச்சியாக ஜெயசுமாரன் வந்து ஒரு திருமணத்தில் கலந்துக்கிட்டு போயிருக்காருன்னா 2 வாரத்தில் திரும்பி போயிடலாம். அவ்வளோதானே, 2 வாரம் தானே லீவு. இந்த 2 வாரத்தில் திருமண வேலை மாத்திரம் இல்லை, அமெரிக்காவிலேருந்து வர்றவங்களுக்கு பல வேலை இருக்கும். பல் டாக்டர்கிட்ட போகணும், மூட்டு வலி டாக்டர்கிட்ட போகணும், புடவை வாங்கணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் 2.5 நாள் கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு கைத்தலம் தந்தேன் என் கண்மணி வாழ்க, கடமை முடிந்தது கல்யாணமாகன்னு பாட்டெல்லாம் பாடிட்டு நீங்கள் போயிடுவீங்க. ஏன் இங்கே இருக்கிறவனுக்கு இல்லை பிரச்சனை தெரியும். நீங்கள் ஒரு விருந்தினராக ஒரு திருமணத்தை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திருமணத்தை பண்றாரு உங்க அண்ணா, அவர்கிட்ட விசாரிச்சுட்டு பேச வந்தீங்களா? இப்போ அவர் சொல்றாரு திருமணம் என்பது ஒரு நல்ல கண்டுபிடிப்பு. அந்த வார்த்தை பாருங்க, சரியான அமெரிக்க வார்த்தை. அது எல்லாமே உங்களுக்கு கண்டுபிடிப்பு தான். திருமணம் என்பது ஒரு நல்ல கண்டுபிடிப்பு. காதல் என்பது தானே எழுந்து வருகிற ஒரு உணர்வுன்னு உங்களுக்கு சொல்ல தோணலை பாருங்க, அது ஒரு கண்டுபிடிப்பு. உங்களுக்கு தெரியுமா ஜேசு, ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் பின்னால் ஒரு விலைப்பட்டியல் இருக்கிறது என்பதுதான் அமெரிக்கா எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிற பாடம். இப்போ முதல்ல நமக்கு தெரியும், இப்படிலாம் கண்டுபிடிச்ச பின்னாடி பார்த்தா ஒரு சீட்டு இருக்கு, வேலை சீட்டு. அந்த வேலை சீட்டு ஆண்டுதோறும் ஏறிக்கொண்டே போகிறது. எல்லாரும் ஒரே கலரில் புடவையும் ஜிப்பாவும் வாங்கி அவர் வீட்டு கல்யாணத்தில் போட்டுக்கிட்டாராம். வாழ்த்துக்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் தெரிஞ்சுதா? சார், எல்லா குடும்பத்திலையும் இதை அஃபோர்ட் பண்ண முடியுமா சார்? என்ன சார் நீங்கள், சில குடும்பங்களை தான் சார் செய்ய முடியும். உங்கள் குடும்பத்தில் இதை செஞ்சீங்க, எனக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சி, அதில் வாழ்த்துக்கள். எல்லாராலையும் செய்ய முடியலையே சார். ஆனால் இப்படி செய்து செய்து சில குடும்பங்கள் ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணிடுறீங்க. அப்போ கீழே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தா, ஐயோ அவங்க செஞ்சுருக்காங்க, ஏன் என் வீட்டு கல்யாணத்தில் செய்ய முடியல அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுகிற போது கையை விட்டு செலவு செய்கிற எல்லார் கையிலும் அந்த பணம் இருக்குமா? அது அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை தராதா என்பதை ஜெயசுமாரன் அவர்களே, உங்களுக்கு இனிமே வாய்ப்பில்லை. ஆனால் உங்களுக்கு பின்னாடி வருபவர் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். உடனே இங்கே வந்த உடனே கல்யாண மாலை மோகன் சார் முகத்தை பாருங்கள், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவருக்கு உள்ளே இருக்கிற உதப்பு எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியும். சிரிச்ச மாதிரியே தான் இருக்க முடியும், வேறு எப்படி இருக்க முடியும்? டைட் க்ளோஸ் அப்பில் எப்போ பாரு கேமரா இருந்தால் சிரிச்ச மாதிரியே தான் இருக்க முடியும். உள்ளே உதைக்குது இல்லை, நிகழ்ச்சி முழுக்க முடிஞ்சு கடைசி கம்பளத்தை உதறி எடுத்துகிட்டு போகிற மட்டும் அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு தான் தெரியும். அமெரிக்காவிலேருந்து 2 வார லீவில் வரவங்களுக்குலாம் தெரியாது சார். ஏன் திருமணங்கள் இப்போது பெட்டராகிக்கிட்டே வருதுன்னா, பெண்கள் கையில் அந்த சாய்ஸ் வந்துருச்சு. இதற்கு அந்த 2 பெண்கள் தான் பதில் சொல்லணும். ஒரு பெண் ஏற்கனவே பேசியாச்சு, அது எப்படி பதில் சொல்லும்? என்னத்தான் சொல்கிறாரு, பதில் சொல்லணுமாமா. இதுக்கு பெண்கள் கையில் சாய்ஸ் வந்துருச்சு, அதனால் நீங்கள் சந்தோஷம் தானே படணும். சந்தோஷம் இல்லை சார், பெண்கள் கையில் சாய்ஸ் வந்துருச்சு, ஆனால் எங்களுக்கு சந்தோஷம் இல்லை. ஏன்னா இந்த வயதிலிருந்து எங்களுக்கு என்ன உதப்பா இருக்குன்னா, பெண்கள் கையில் சாய்ஸ் வந்துருச்சுல்ல, அவள் தானே முடிவு பண்ணுறா. எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எந்த பையனுமே வேணாங்கிறா சார். நான் என்ன சார் செய்யறது? அந்த பாப்பா பேசும்போது அது நல்லா பேசிச்சு அந்த பாப்பா, அதுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் அந்த மாதிரி ஒரு சாமர்த்தியசாலியான பெண்ணை என்னுடைய 25 வருட பட்டிமன்ற வாழ்க்கையில் நான் சந்திச்சது. ராஜா சாருக்கு எதிராகவே பேசுகிறேன்னா, எத்தனை பேருக்கு எதிராக பேசியிருக்கேன். ஆனால் அந்த பிள்ளை பேசிட்டு பாருங்க, அப்படி ஒரு சாமர்த்தியசாலி என் வாழ்க்கையில் இதுவரை நான் சந்தித்ததே இல்லை. எங்கேருந்துமா வரீங்க? கும்பகோணமா? அப்பா அம்மா வந்திருக்காங்களா? வந்திருக்கேன், தெரியும். எப்படி தெரியும்னா, பேசுகிற மாதிரி பேசி நடுவில் ஒரு பிட்டு போடு. கல்யாணத்துக்கு கார் வேண்டும் என்றால் கூட இந்த இடத்திலேயே இந்த ஈவெண்ட்டிலேயே ஏற்பாடு செய்ய. அவ்வளவு அவசரம்,
அப்புறம் அவசரம் இல்லையா? அப்பா அம்மாவுக்கு பட்டிமன்றம் மூலமா செய்தி விடுக்குது அந்த பிள்ளை. பெண்கள் முடிவெடுக்கிற இடத்துக்கு வந்து விட்டார்கள். எனக்கு மகிழ்ச்சி. அது எவ்வளவோ ஆண்கள் பெண்களை ரிஜெக்ட் பண்ணாங்க. அது சரியில்லை, இது சரியில்லை, முடிய எழுத்து பத்தங்க, உனக்கு பாட தெரியல, உங்கள் அக்காவுக்கு ஆட தெரியலலாம் ரிஜெக்ட் பண்ணாங்க. இன்னைக்கு முடிவெடுக்கிற இடத்துக்கு பெண்கள் வந்துட்டாங்கல்ல. வந்த பிறகு அவர்கள் நமக்கு செய்ததை நாம் அவர்களுக்கு செய்யாமல் இருப்பது தானே அறம். ஆனால் அவர்கள் நமக்கு செய்ததை விட 3 மடங்கு இன்னைக்கு செய்யுது. திருமணத்துக்கு முன்னாடியே பேசுகிறாங்க. பேசும்போது வெளியில் அப்பா அம்மாவும் பயந்துக்கிட்டே ஊரில் இருக்கிற அத்தனை சாமி கும்பிட்டுட்டு நிற்குது. இந்த பையனையாவது இவளுக்கு பிடிக்கணும். வெளியில் வந்தோன்னே என்னம்மா சொங்கியாக இருக்காங்க. அதுக்கு என்ன பொருள்னே அந்த அம்மாவுக்கு புரியல. ஏம்மா நல்லா படிச்சிருக்கான், என்ஜினியராக இருக்கலாம், அதெல்லாம் வச்சு கொஞ்சம் கூட தேர மாட்டாங்க. 30 வயசில் இன்னைக்கு 90s கிட்ஸ் ஒவ்வொரு இளைஞன்ட்டையும் கேட்டு பாருங்க, அத்தனை பேர் உதைப்போடே இருக்கான். அவங்க சொல்கிறாங்க, அப்பா அம்மா சொல்கிறாங்களாம், நீ போய் காதலிச்சாவது கல்யாணம் பண்ணிக்கோன்னு அப்பா அம்மா சொல்கிறாங்களாம். இதை ஒரு இளைஞன்ட்ட சொன்னா அவன் என்ன சொல்கிறான், 30 வயசில் சொல்லி தொலைறே, 18 வயசில் நீ சொல்லியிருக்கணும். இவன் 30 வயசில் இனிமே காதலிக்கிறதுக்கு போய் எந்த பொண்ணை கேட்டாலும், ப்ரோ ஐ ஹவ் ஆல்ரெடி என்கேஜ் ப்ரோ, ஐ எம் கமிட்டட் ப்ரோ. ஒரு பொண்ணு கூட கமிட் இல்லாமல் இல்லைங்க. அவங்க 30 வயசு போய் என்னங்க செய்வான்? இந்த பிரச்சனையெல்லாம் ராஜா சாருக்கு புரியலன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கு. இளைஞர்களினுடைய துயரத்தை பற்றி இளம் பெண்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லைன்னா கல்யாணம் எப்படிங்க மகிழ்ச்சியாக இருக்கும்னு நான் கேட்குறேன். ஜேசு வந்து சொன்னார், அந்த அவருடைய வீட்டை பற்றி சொன்னார். அவருடைய வீட்டை நான் வாழ்த்துகிறேன். கல்யாண புகைப்படங்களை வைத்து பாருங்கள், அப்பா அம்மாவோட ஃபோட்டோ பாருங்கள், என்ன செய்யறதுன்னு தெரியாத மாதிரி ஒரு மாதிரியாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்த தலைமுறை இப்போ வர்ற பிள்ளைங்களுடைய ஃபோட்டோஸை பாருங்கள், வெட்டிங் ஃபோட்டோஸ் எல்லாம் பிரமாதமாக இருக்கும். அவர் வீடு அப்படி தான் இருக்கும். ஜேசு நல்ல தம்பி, அவருடைய வீட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லா வீட்லேயும் அப்படி இருக்கு, நம்ம எடுத்துக்க முடியுமா? இங்கே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அல்ல ஜேசு அவர்கள். எங்கள் 3 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வெட்டிங் ஃபோட்டோவில் ஒரு தாத்தாவையும் பாட்டியும் நான் பார்க்குறேன். அவங்க இப்போ அவங்களுக்கு கல்யாணம் 60 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோட்டோவில் அவங்க சிரிக்க தெரியாது, ஃபோட்டோக்காரரை முறைச்சி பார்த்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம். இந்த ஃபோட்டோவில் அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்களா இல்லையானலாம் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் ஷோராக சொல்ல முடியும், அந்த தாத்தாவும் பாட்டியும் இன்றைக்கும் தம்பதிகளாகத்தான் இருப்பார்கள் என்று என்னால் சொல்ல முடியும். ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் வைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல சார். எனக்கு விளக்குங்க சார், அடுத்த வரவர் எனக்கு விளக்கணும். அது ஏப்பா நமக்கு கிடைக்காததுதான் அடுத்தவங்களுக்கு கிடைக்குதுன்னு பொறாமையாப்பா. ஐயா பொறாமையே இல்லையா? நம்ம தான் காசு கொடுக்குறோம். கல்யாணத்துக்கு ஓயாமல் போட்டுறோம். ஒரு ஃபோட்டோகிராஃபர் தரையில் படுத்திருக்காங்க ஒரு கல்யாணத்தில், தெரியாமல் நான் வேற மிதிச்சிட்டேன். தரையில் படுத்திருக்கான், ஏன்னா இங்கேருந்து ஜூம் பண்ணுறாராம். அதுதான் கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. ஹனிமூனுக்கு எவ்வளோ சார் போவீங்க நீங்கள் சொல்லுங்கள் சார்? 2 பேர் தானே போகணும், 7 பேர் போகிறாங்க. பாக்கி 5 பேரும் ஃபோட்டோகிராஃபர்ஸு, லைட் பிடிக்கிறாள். ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ எதுக்குன்னு நான் கேட்குறேன். நான் ஒரு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டை பார்த்தேன். அந்த பெண்ணை எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்கு, அந்த பையன் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்கான். 2 பேரும் அணைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. ஃபோட்டோகிராஃபர் கேமராவை எங்கே வைக்கணும்? அவங்க முகத்தை பார்த்து வைக்கணும்ல. அவங்களுக்கு நேர் எதிர்பக்கம் கேமரா வச்சுருக்காரு. நான் கூட நினச்சேன் இவர் விவரம் தெரியாத ஃபோட்டோகிராஃபரா கேமராவை, ஏன்னா இவங்க 2 பேருக்கு எதிரில் ஒரு குதிரை நிற்கும். இந்த ஃபோட்டோகிராஃபர் குதிரையோட கண்ணை ஜூம் பண்ணுறார். ஏன்? அந்த குதிரையோட கண்ணில் இவங்க அணைச்சிருக்கிற இமேஜ் தெரியுதான். என்னங்க நமக்கு கிடைக்காத வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கையா. குதிரைக்கு மூடு சரியில்லைன்னு வைங்க, கல்யாணம் கேன்சல் ஆயிடாது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா பொறாமை இல்லையா? அவங்க வந்து கிரியேட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீ கிரியேட்டிவாக இருங்க, கர்ண கடூரமாக கிரியேட்டிவாக இருக்காதுங்க, எங்களால் முடியல. அது திருமணம் என்பது 2 விதங்களில் நடந்தது. ஒன்று, எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த வகுப்பை சேர்ந்த, எந்த ஊர், அந்தந்த ஊருக்குன்னு, அந்தந்த பிரிவுக்குன்னு, அந்தந்த மதத்துக்கென்று சில சடங்குகள் இருக்கும். இந்த சடங்குகளை பின்பற்றி நடந்த திருமணங்கள் தான்
ஒரு 20 வருஷம், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா திருமணங்களும் அந்த சடங்குகளை மையப்படுத்தித்தான் இருக்கும். அதிலே ஒரு பவித்திரம் இருந்தது, அதை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கவனம் அவர்களுக்கு இருந்தது. அந்த நேரத்தில், தாலி கட்டுகிற நேரத்தில், அந்த பாடலை ஜேசு இவ்வளவு அழகா சொன்னார்ல, அது கண்ணதாசன் எழுதிய அந்த பாடல், மாதரார் தங்கள் மகள் என்று பார்த்திருக்க. கல்யாணத்துக்கு எத்தனையோ பெண்கள் வந்திருக்காங்க இல்ல, அவங்க எல்லாருக்கும் இந்த கல்யாண பொண்ணு மகளா? இல்லையே. ஆனா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மகள் என்று பார்த்தார்கள். மாதரார் தங்கள் மகள் என்று பார்த்திருக்க. மாப்பிள்ளை முன்வந்து மணவரையில் காத்திருக்க, காதலால் மெல்ல கால் பார்த்து நடந்து வர, கன்னியவள் கையில் கட்டி வைத்த மாலை தர, காளை திருக்கரத்தில் கனகமணி சரம் எடுக்க, கொட்டியது மேலும் குவிந்தன கோடி மலர், கட்டினான் மாங்கல்யம் என்று கண்ணதாசன் பாடியபடிதான் அன்றைக்கு கல்யாணங்கள் நடந்தன. அப்போ ஒரு சாங்கியன்ற சொல்ல நம்ம கிராமத்தில் சொல்லுவோம். சாங்கியம் இல்லையா, சடங்கு இல்லையா? ஒரு சாங்கியத்தை, சடங்கை மையப்படுத்தி திருமணம் செய்து கொண்டவர்கள் சில பேர். இன்னும் ஒரு பிரிவினருக்கு சாங்கியம் சடங்குல நம்பிக்கை இருக்காது. ரொம்ப சுருக்கமாக ஒரு கல்யாணத்தை பற்றி சொல்கிறேன். 1942 நடந்த ஒரு கல்யாணம். டாக்டர் சுப்பராயன் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அவருடைய மகளான பார்வதிக்கும் கம்யூனிஸ்ட் தொண்டரான கிருஷ்ணனுக்கும் திருமணம் நடந்தது. காதல் திருமணம். எப்படி திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? 2 பேரும் சுதந்திர போராட்டத்தில் இருக்காங்க. 2 பேரும் கம்யூன் ஆஃபீஸில் இருந்து கிளம்பி போய் பதிவு திருமணம் செய்கிற அலுவலகத்துக்கு போனாங்க. சாட்சி கையெழுத்து போட 3 பேர். பார்வதியினுடைய தம்பியான மோகன் குமாரமங்கலம் அமைச்சராக இருந்து விமான விபத்தில் இருந்து போனவர் சாட்சி கையெழுத்து போட வந்திருக்காங்க. பதிவு தொகை 30 ரூபாய் அவர்கிட்ட இல்லை. மைத்துனரிடம் 30 ரூபாய் கடன் வாங்கி திருமணத்தை பதிவு செய்துவிட்டு எதிரில் இருந்த டீ கடையில் போய் டீ சாப்பிட்டு விட்டு 2 பேரும் சுதந்திர போராட்டத்தை தொடருவதற்காக போய்விட்டார்கள். இப்படி திருமணங்கள் நடந்திருக்கின்றன. இப்படி 2 விதம் தானே இருந்தது. ஒன்று சடங்கு, இல்லை சடங்கை மறுத்து அன்பினால் செய்யப்படுகிற திருமணம். இன்றைக்கு கல்யாணங்களில் இந்த 2ல் ஏதாவது இருக்கான்னு நான் உங்களை கேட்குறேன். சார், திருமண மேடை புனிதமான இடம் இல்லையா? அதுக்கு தானே நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க. திருமண மேடையில் யார் இருக்கணும்? கல்யாண பையன், கல்யாண பொண்ணு, அப்பா அம்மா, பெரியவங்க யாராவது இருந்தால் திருமணத்தை யார் நடத்தி வைக்கிறாரோ அவர் இருக்கணும். 52 எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்குது சார் ஸ்டேஜில். பையனுடைய ஃப்ரெண்டு, பொண்ணோட ஃப்ரெண்டு எல்லாம் இருக்குது. இப்போ நாதஸ்வரத்தை பற்றி அவர் சொன்னார். மங்கள இசையான நாதஸ்வரத்தை கெட்டி மேளம் சொல்லிட்டு ஏன் சார் நம்ம ஊரில் தாலி கட்டுறான்? அந்த நேரத்தில் ஏதாவது ஒருத்தர் ஒன்று சொல்லிடுவார். அந்த அவச்சொல் கூட காதில் கேட்கக்கூடாது என்பதற்காகத்தான் கெட்டி மேளம் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு கல்யாணத்தில் என்ன, இந்த 52 டிக்கெட் மேலே இருக்குல்ல, தாலி கட்டினோன்னா 52 ஊன்னு கத்து. இந்த பாப்பா சொல்கிறாங்க, நிச்சயதார்த்தத்துக்கும் திருமணத்துக்கும் நடுவில் ஒரு 3 months கேப் இருக்குல்ல, அது எவ்வளவு வசந்த காலம், பட்டாம்பூச்சிகள் பறந்தன. பாப்பாவுக்கு அனுபவம் கிடையாது. நான் இங்கே இருக்கிற பெற்றோர்கள்ட்ட சொல்கிறேன், நிச்சயதார்த்தம் வைக்கிறீங்க இல்லை நிச்சயதார்த்தம், அடுத்த நாளே கல்யாணத்தை வைங்க. தயவு செய்து கெஞ்சி கேட்குறேன், நிச்சயதார்த்தம் வச்சா அடுத்த நாள் கல்யாணம் வைங்க. இந்த 3 மாதம் 2த்தையும் பேச விட்டிங்கன்னா பேசி சண்டை போட்டு நிச்சயதார்த்தத்தை பிரேக்கப் பண்ணிடுது 2. உறவுக்காரங்க வணக்கத்துக்குரியவர்கள். ஜேசு மாதிரி ஒரு அருமையான சித்தப்பா கிடைக்கிறதுக்கு வர அண்ணன் பையன் வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா? ஒருத்தர் உள்ள வராரு கல்யாணத்துக்குள்ள, நான் தான் தாய் மாமன், நான் பொட்டு வைக்கணும், ஏற்கனவே யார் பொட்டு வச்சதுன்னு கேட்குறாரு. உடனே பக்கத்தில் ஒருத்தர் வந்து, நீ எப்படி தாய் மாமன்? அப்போ எங்கள் அப்பா யார்? அப்போ நான் தாய்மாமன் இல்லையா? தாய்மாமனையே மாற்றிட்டீங்களா நீங்கள் கல்யாணத்தில்? நீ யாருக்கு தாய்மாமன்? பொண்ணுக்கு நான் தாய்மாமன். பொண்ணு பேர் என்ன? ஜோதி. இந்த பொண்ணு பேர் ஜோதி இல்லை, ராணி. ஓ, பொண்ணு பேரையும் மாற்றிட்டீங்களா? இவர் வேற மண்டபத்துக்கு மாறி வந்திருக்கு. எப்படிப்பட்ட தாய்மாமனா இருப்பார்? என்ன அலப்பற சார்! எல்லா திருமணங்களிலும் திருமணத்தை நடத்தி வைக்கிற பையனுடைய அப்பா அம்மா, பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு மனதில் இருக்கிற மிகப்பெரிய கவலை என்ன? மிகப்பெரிய கவலை நீங்கள் சொல்லுங்கள். யாருடைய மனமும் நோகாமல் இந்த திருமணம் கடைசி வரை முடிய வேண்டுமே, பக்குன்னு உயிரை கையில பிடிச்சு வச்சுட்டு இருக்காங்களா இல்லையா? சொல்லுங்க சார். நீங்க எதுக்கு சண்டை வரும்னு சொல்ல முடியாது சார். பணம் என்பது தண்ணீர் மாதிரி செலவழிகிறது ஒவ்வொரு திருமணங்களிலும். இதை பற்றி கவலைப்பட வேண்டிய திருமண பெண்ணும் அந்த கல்யாண பையனும் என்ன சொல்றாங்க? செய்யுங்க, ஏன்னா வாழ்க்கையில ஒரு நாள் தானே வருது, செஞ்சா என்ன என்று கேட்கிற அளவு அவர்கள் தங்களினுடைய மகிழ்ச்சியை முதலாக வைக்கிறார்களே தவிர அப்பா அம்மாவினுடைய கஷ்டத்தை பெரிதாக வைக்கவில்லை என்பது. முன்னால் திருமண வீட்டில் சீட்டு விளையாடுவாங்க, அது நம்ம பார்த்துருக்கோம். அது
இன்றைக்கு சீட்டெல்லாம் கிடையாது, சரக்கு மாத்திரம். கல்யாண பையன் மேடையில் வந்து உட்கார்ற போது தாலி எடுத்து ஐயருக்கு கட்ட போயிடுறான் சார். இந்த ஃப்ரெண்ட்ஸ் அத்தனையும் கூடி நிற்குது, ஒவ்வொரு கத்துறதை பற்றி நான் சொன்னேன். ஸ்ப்ரே அதை அடிக்கிறாங்க சார். பையனுக்கு முகம்லாம் ஸ்ப்ரே வழிஞ்சு ஓடி தாலி எங்கன்னே தெரியாமல். எதற்காக ஒரு புனிதமான சடங்கை நீங்கள் வெறும் ஃபன்னாக எப்படி ட்ரீட் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு அந்த நேரத்தில் மனசில் ஒரு பிரார்த்தனை இருக்கணும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இன்னும் ஒரு 50-60 வருஷம் வாழ போகிறோம், இந்த வாழ்க்கை நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கணும். நீ ஸ்ப்ரே அடித்து அந்த இடத்துல சரக்கு கொண்டு வந்து திருமணங்களினுடைய புனிதத்துவத்தை குறைத்து விட்டீர்கள் என்பதுதான் எங்களினுடைய கவலை. ரிசப்ஷனுக்கு போறீங்களே, எவ்வளவு திருமணத்தில் பெண்ணையும் பையனையும் பார்த்து மொய்யை கொடுக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். 6 மணி ரிசப்ஷன் போட்டால் 7:15 7:30 மணி மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்கள் நேரம் அவ்வளவு முக்கியம் இல்லாத நேரமா? விருந்துக்கு போகிறீர்களே, என்ன மரியாதை இருக்கிறது? உட்காரும் போதே பின்னாடி 3 பேர் நிற்கிறான். சரி, நாகர்கோவில் பக்கத்துலலாம் சாப்பிட கூப்பிட்டா தான் சார் சாப்பாட்டுக்கு போகணும். எல்லா பக்கத்துலையுமே அதான் மரியாதை. நான் குறிப்பாக நாகர்கோவில் சொல்கிறேன், அங்கே ரொம்ப ஜாஸ்தி. கூப்பிட்ட அப்புறம் தான் சாப்பாட்டுக்கு போகணும். இன்றைக்கி அந்த மரியாதையை மனத்தில் வைத்தால் ஒரு கல்யாணத்தில் ஒத்தரால் சாப்பிட முடியுமான்னு சொல்லுங்கள். அப்படி போய் நிற்கணும், பின்னாடியே நிற்கிறேன். நான் ஒரு கல்யாணத்தில் சாப்பிட்றேன், பின்னாடி ஒருத்தனு சொல்ல, இந்த ஆண்டி கம்மியாக தான் சாப்பிடுங்க. இந்த கையில் வச்சு பரிமாறுறாங்கல்ல, எதுக்கு? வேஸ்டேஜ் குறையணும் தானே. இலை போட்டால் நிறைய மிச்சம் பண்ணிடுறாங்க, கையில் வச்சு கொடுக்குறாங்கல்ல. ஒரு வயசானவங்களால முடியல சார், ஏன் சார் கஷ்டப்படுத்துறீங்க? அது ஒரு பேக்கையும் தூக்கிக்கிட்டு அந்த மாதிரி நடக்க முடியாமல் நடந்து, இந்த பரோட்டாலாம் வேணாம்ப்பா, இட்லியை சாப்பிட்டுட்டு தட்டை வச்சுட்டு வெளியில் வந்துடுது. வெளியில் பேரை சொல்கிறா, பாட்டி பாதாம் கீர் சூப்பர். பாதாம் கீர் இருந்துதா, யாருமே என்கிட்ட சொல்லலேன்னு இன்னொரு தட்டை எடுக்குது. 2 தட்டுக்கு சார்ஜ் ஆகுமா இல்லையா சொல்லுங்கள் சார்? நீங்கள் சார்ஜஸ் ஆஸ் பர் த பிளேட். வர்றவங்கள்ட்ட நீங்கள் போர்டு எழுதி வைக்க முடியுமா? எல்லாரும் தயவுசெய்து ஒரே ஒரு தட்டை மாத்திரம் எடுத்து அதில் எல்லாத்தையும் போட்டு பிச்சு பிச்சு தின்னுங்கன்னு சொல்ல முடியுமா நம்ம? சரி, எவ்வளவு வேஸ்டேஜ். இவர் சொல்கிறாரு ஹெலிகாப்டர்லேருந்து வந்தாங்க, இதெல்லாம் மிக அதிகமான செலவு ஆகிற விஷயங்கள். ஆனால் நம்ம சமூகம் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒருவர் அதை செய்கிற போது மற்றவர்களும் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தமும் கட்டாயமும் வருகிறது. எல்லாரும் இதை செய்கிற போது அத்தனை பேராலும் இவ்வளவு பணத்தை அஃபோர்ட் பண்ண முடியுமா? நம்முடைய சமூகம் அதற்கு தயாராக இருக்கிற சமூகமா என்று நான் கேட்கின்றேன். அப்போ நம்முடைய திருமணங்கள் பவித்திரம் புனிதம் என்கின்ற நிலையிலிருந்து மாறி 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 விலகி விலகி வந்து ஃபன் என்கிற நிலைமைக்கு போகிற போது ஒன்று செலவு அதிகமாகிறது, அந்த சடங்குகளுக்கு உரிய மரியாதைகள் கொடுக்கப்படுவதில்லை. அதை செய்கிற அத்தனை பேரும் அப்பா அம்மாக்கள் குறிப்பாக இது எப்படி நன்றாக நடந்து முடிய வேண்டுமே என்று தூக்கமில்லாத இரவுகளோடு தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அந்த காலங்களில் வாழ்ந்து கழிக்க வேண்டி இருக்கிறது. என்றால் அந்த பாப்பா சொன்னாங்க, ஆண்கள் வெட்கப்படுவதை பார்ப்பது அழகாக இருக்கும். இந்த வயசில் எல்லாமே அழகாக தான் இருக்கும். ஆனால் செலவழிக்க முடியாதபடி செலவழிச்சிட்டு காசு இல்லாமல் அப்பா தலையை குனிஞ்சு வெக்கப்பட்டு நிற்கிறத பார்க்கறது ரொம்ப கஷ்டம்மா. அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. எனவே புனிதமான ஒரு பந்தம் அதற்குரிய புனிதமான சடங்குகளோடு நடந்தால் மகிழ்ச்சி தான். ஆனால் மிக அதிகமான எக்ஸ்ட்ராவகன்ஸ் என்று சொல்லுகின்ற ஆடம்பரங்கள் அதிகமாகிவிட்டதால் இன்றைய திருமணங்கள் மன நெருக்கடியை தான் தருகின்றன என்ற கருத்தை வைத்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். நல்ல செய்திகளை சொன்னாங்க. அது மாதிரி ஜீவானந்தத்தினுடைய திருமணத்தை நான் பார்த்துருக்கிறேன். மதுரையில் நடந்தது. அது செலவில்லை, மிக அமைதியாக நடந்த திருமணம். அது நான் அப்போது சின்ன பையன். அது ஒரு காலம். இப்போ காலம் மாறி இருக்கிறது. நேற்று இருந்தது போல இன்றைக்கு உலகம் இல்லை. அதில் நல்ல ஒரு செய்தி சொன்னாங்க, புனிதமாக இருக்க வேண்டிய விஷயம் அது தடம்பாய் மாறிக்கொண்டிருக்கு, செலவு அதிகமாக இருக்கு. இதெல்லாம் பார்க்கிற போது மனசு அழுத்தம் இருக்கும் அல்லவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஜா என்ன சொல்ல போகிறாரோ வாங்க. பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, வெட்டிங் அண்ட் பியாண்ட் என்னும் மாபெரும் நிகழ்வை வெற்றிகரமாக 3ஆம் ஆண்டாக நடத்துகின்ற கல்யாண மாலை திரு மோகன் அவர்களே, மீரா நாகராஜன் அம்மா அவர்களே, பல்வேறு ஊர்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய பெருமக்களே, மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசிக்கின்ற அருமைக்குரிய சான்றோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம்.
நானும் பல ஆண்டுகளாக மேடையில் இருக்கிறேன். ஆனால் முதல் முறையாக பாரதி மேடம் பேசும்போது எனக்கு ரொம்ப கலக்கமாகிவிட்டது. ஓ, அதான் வெளியே போயிட்டு வந்தீங்களோ? இவ்வளவு தூரம் மற்றவர்களை பயமுறுத்தி அச்சுறுத்துகிற மாதிரி மேடம் பேசினதே இல்லை. என்னைய பார்த்து ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. இதற்கெல்லாம் இவர் பதில் சொல்லணும். அவங்களுக்கு நிறைய வருத்தம். வழக்கமாங்க நான் தான் எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிப்பேன். இது சரியில்லை அது சரியில்லைன்னு பட்டிமன்றங்களில் பேசுவேன். இவங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு பேசுவாங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரே காமெடி என்னென்னா அவங்க அந்த பக்கம் போனது தான். போனதும் இல்லாமல் ஹனிமூனுக்கு 7 பேர் போகிறார்களே, குதிரை கண்ணில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறானே, இதெல்லாம் நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? அவன் எக்கேடு கேட்டு போகிறான், பார்க்குறான், படம் எடுக்கிறான். நீங்கள் ஒரு பெரிய நிறுவன அதிகாரி, உலகம் பூரா போய் பேசுகிற ஒரு உன்னதமான பேச்சாளர், உங்களுக்கு என்னமா வந்தது? அடுத்த தலைமுறை நல்லா இருக்கேன்ற வைத்தறிச்சல் கொஞ்சம் வயசான ஆளுகளுக்குலாம் இருக்கும். நான் என்னைய பற்றி சொல்கிறேன். பார்வதி கிருஷ்ணன் அவங்க வீட்டு கல்யாணம், அதை சொன்னாங்க. அது 30 ரூபா கூட இல்லாமல் நடந்ததே அப்படின்னாங்க. இன்னைக்கு அது மாதிரி நடக்குதா? இப்போ சுதந்திர போராட்டம் முடிஞ்சு போச்சுமா? அதாவது ரொம்ப பழசாக எல்லாம் நல்லா இருந்த மாதிரியும் இப்போ தான் எல்லாம் கெட்டு போன மாதிரி ஒரு மேடையில் ஒரு ஜாலம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க ஒன்று சொன்னாங்க பாருங்க, கல்யாணம் முடிந்த உடனேயே அந்த மண்டபத்தில் மீந்து இருப்பது எது? கண்ணீர், பொறாமை, கொஞ்சம் பூக்கள். ரொம்ப கவித்துவமாக இருந்தது. கல்யாணத்தில் மட்டுமா பொறாமப்படுறாங்க? பட்டிமன்றம் பேசினா கூட தான் பொறாமப்படுறாங்க. அதுக்காக பேசாமல் இருந்துட முடியுமாம்மா? 4 பேர் பொறாமப்படுவான்னு என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாமல் யாராவது இருப்பாங்களா? அப்படின்னா இருந்தால் நல்ல பெற்றோரா? நீங்கள் ஒன்று சட்டை போட்டு போனாலே பொறாமப்படுறாங்க, இவெல்லாம் நல்ல சட்டை போட்டிருக்கானேன்னு. இவ்வளோ பெரிய மேடையில் இத்தனை 1000 பேரை வச்சு பாரதி பாஸ்கர் அவர்கள் புத்திசாலித்தனமாக சிலது சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயதார்த்தம் நடந்தால் அடுத்த நாளே கல்யாணம் பண்ணிடுமாம்மா? ஆமாம் ஆமாம், அது சரியான காரியம். அது எதுக்கு நிச்சயதார்த்தம்? கல்யாணத்தையே மொத்தமாக பண்ணிட வேண்டியதானே? எதுக்கு ஒரு கேப்பு? நீங்கள் சொல்கிறதான் சொல்கிறீங்க, செலவை இன்னும் கம்மி பண்ணலாம்ல? தாய் மாமன் மண்டபம் மாதிரி போயிட்டார். இதெல்லாம் என்னம்மா கதை இது? நீங்கள் சொல்லலாமா? தாய் மாமன் மண்டபம் மாதிரி போவானா சார்? இவங்க சொல்கிற மாதிரி இன்றைக்கி தான் இதெல்லாம் கிடையாதுங்க. ஐயாவுக்கு நல்லா தெரியும். ரொம்ப ஏழைகள் மதுரையில் கல்யாணம் பண்ணுவாங்க. மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் முகூர்த்த தன்னைக்கு மொத்தமாக ஒரு இடத்துல கல்யாணம் நடக்கும். 150 கல்யாணம் ஒரே நேரத்தில் நடக்கும். உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்கிறது ஜோக் இல்லை, நடந்தது. கூட்டத்தில் பொண்ணு மாறிடும். சினிமாவே வந்திருக்கு. மீனாட்சி கொடுத்ததுன்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாமா? இது சந்தோஷம்ட்டு போக வேண்டியதானே? சரக்கு அடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கல்யாணம்ன்றது புனிதமானதுன்றது நாங்களும் ஒத்துக்கிறோம்மா. கால மாற்றம். கோயிலில் தான் கல்யாணம் பண்ணாங்க ஒரு காலத்தில். ஐயா உங்களுக்கெல்லாம் தெரியும், வீட்டில் தான் கல்யாணம் பண்ணாங்க. எங்கள் காலத்துலலாம் தெருவில் கல்யாணம் பண்ணாங்க. இன்றைக்கி அதுக்காக நானும் தெருவிலே பண்ணுறேன்னு சொல்ல முடியுமா? அப்புறம் வந்த உடனே ஒரு கமெண்ட் அடித்தாங்க பாருங்கள், ஒரு பட்டிமன்றத்துக்கு மைக்கு வைக்கிறதுக்கே இத்தனை பிரச்சனை என்றால் ஒரு கல்யாணத்துக்கு எத்தனை பிரச்சனை? நீங்களும் உடனே ஓன் கை தட்டிட்டீங்க. என்ன பாரதி மேடம் சொன்னாலும் கை தட்டுறீங்க, நாங்கள் என்ன சொன்னாலும் வெயிட் பண்ணுறீங்க. அது ஏன் ஓர வஞ்சனை? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. மைக் சரியில்லைன்னு பாரதி மேடமா சரி பண்ணாங்க. 4 பேர் ஓடினாங்களா இல்லையா? இப்படித்தான் கல்யாணத்துலேயும் பிரச்சனைனா 400 பேர் ஓடி வருவா, எல்லாம் சரியாயிடும். உங்களுக்கு மட்டும் ஒரு நீதி, எங்களுக்கு ஒரு நீதியா? அவர் பாவம் ஜேசு சுந்தரமாரன் இங்கே கல்யாணத்தன்னைக்கு நாள் அன்னைக்கு வந்திருக்கிறாருன்னா, கல்யாண நாள் அன்னைக்கு மனைவியை அங்கே விட்டு வந்திருக்கிறார். அவர் வெட்டிங் அனிவர்சரி கொண்டாட வந்தார், வெட்டிங் அண்ட் பியாண்ட் கொண்டாட வந்தார். யாருக்கே கிடைக்கும்? தமிழ்நாட்டில் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா தலைமையில் பேசுவதற்கு ஆயிரக்கணக்கான பேர் ஆசைப்படும் போது ஜேசு சுந்தரமாறனும் நம்ம மோகன் சாரும் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்காங்கன்னா, உண்மையிலேயே கல்யாண மாலை இந்த நிகழ்ச்சியில் தான் உலகளாவிய பட்டிமன்றத்தை நடத்துகிறது. சாதாரண விஷயம் இல்லைம்மா. இப்போ தலைப்பு என்னங்க? மேடம் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. இன்றைய திருமண நிகழ்வுகள்
மகிழ்ச்சியா பிரச்சனையா தான். 90s கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகலைன்னு இவங்க கவலைப்படுறாங்க. இதெல்லாம் அவனே கவலைப்படல. அவனுக்கு ஆகுமா ஆகாதுன்றது அவன் பிரச்சனைமா, அதையே நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இது ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. இன்னொன்றுங்க, ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங், போஸ்ட் வெட்டிங் ஷூட்டிங் இதெல்லாம் நடக்குது. தரையில் ஒருத்தன் படுத்து கிடந்தானா இவங்க தெரியாமல் மிதிச்சிட்டாங்களாம். தரையில் என்ன இருக்குது மேலே என்ன இருக்குன்னே தெரியலையே நமக்கு. கீழே படுத்து ஒரு மனுஷன் படுத்து கிடந்திருக்காயா, அவனை மிதிச்சிட்டு அதை மேடை போட்டு பெருமையாக பேசுகிற ஒரு ஆளுக்கு இதுக்கு பேர் ஒரு அணி, இதுக்கு ஒரு தலைவி, இதுக்கு ஒரு சின்ன டாக்டர் வேற. அவர் மோகன் ராம் சார் இருக்காரு, அவர் ரொம்ப கற்பனம். கல்யாணம் நடத்த சொன்னால் பொன்னியின் செல்வன் படம் எடுப்பாங்க சார். அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா சொல்லுங்கள் சார், நாங்கள் வந்து எக்ஸிபிஷனில் வச்சாது பார்த்துக்குறோம். அவன் ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவேன் இருக்கான். நல்ல வேலை சந்திராயனில் ஏற்றி விடுன்னு சொல்லாமல் இருந்தானே. இதெல்லாம் ரேரஸ்ட் ஆஃப் ரேருங்க. யானையை கொண்டு வர்றது, அதுவும் அமெரிக்காவில் திடீர்னு இவங்க ஃபிக்ஸ் பண்ண அன்னைக்கு தோசை ரோட்டில், அதாவது ஓப்பன் ஏரில் தோசை சுடுறாங்களாம். அமெரிக்காவில் தோசை சுடுறதே பெரிய விஷயம். ஏன்னா அந்த ஊர் குளிருக்கு மாவு புளிக்காதுங்க. இதில் ஓப்பன் ஏரில் தோசை சுடுறேனாங்கலாம், உடனே மழை வந்துருச்சான், பனியாக பெஞ்சதான். இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குயா. பொண்ணு மாப்பிள்ளையை எப்படி யோசிச்சிருப்பாங்க தெரியுமா? புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, ஒரு கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. அவன் சொல்லியிருப்பான், பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிவரம்னு சொல்லியிருப்பான். அது எதையும் பார்க்காம ஹெலிகாப்டர் வருதா, யானை போகுதா. இது இவர் நல்லா படித்தவருங்க. இவர் எனக்கு நான் நியூ ஜெர்சியில் அவரை பார்த்துருக்குறேன், நல்லா பேசுவார். யானையை பக்கத்தில் வச்சுட்டு 10,000 வாலா பொருத்தணும்னு யாராவது நினைப்பாங்களா ஐயா? அதுவும் அமெரிக்காவில் கல்யாணம் நடத்துறதுல சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கின்றது உண்மைதான். அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. சிரமங்கள் இல்லாமல் எதுதான் இருக்கு? அவங்க மதுஷா மாமியார் மாமனார் பார்ட்னர் எப்படி இருப்பார்கள் என்று நமக்கு எப்படி தெரியும்? கல்யாணத்துக்கு பண்ணி போனால் தெரியும். லவ் பண்ணுற பையன் அம்மா கிட்ட போய் காதலிக்கிறேன்னு சொல்ல பயப்படுறானா எந்த காலத்தில்? அவங்க கல்யாணம் பண்ணாமலே கூட்டிகிட்டு வந்துடுறான். உத்தரப்பிரதேசத்தில் 10,000 ரூபாய் லெஹங்கா வாங்கலைன்னு ஒரு பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திடுச்சான். இதை கேட்ட உடனே இளைஞர்கள் ஹார்ட் அட்டாக் வந்து விட்டாங்க. இவனுக்கு என்ன வந்தது? காசா ஸ்ட்ரிப்பில் இஸ்ரேலை சண்டை நடக்குது, நம்ம என்ன சாப்பிடாமலா இருக்கோம்? இது எதுவுமே நியாயமான விஷயம் இல்லைங்க. ஒன்று சொல்கிறேன் நான், இன்றைக்குத்தான் பெண் வீட்டாரின் அடிமைத்தனம் மாறி இருக்கிறது சார். ஒரு காலத்தில் மாப்பிள்ளை வீட்டார் மாப்பிள்ளையோடைய சித்தப்பாவோட சம்மந்திக்கு சூடாக காப்பி போலைன்னா கல்யாணத்தில் கை வைப்பாங்க. ஆத்தமில்ல சினிமாவில் இன்னைக்கு நிறுத்த முடியுமா? சோஷியல் மீடியா வந்த பிறகு சமூகம் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிறது. இன்றைக்கு எல்லாம் நன்றாக இருக்கிறது. பெண்களின் உரிமை மதிக்கப்படுகிறது. ஜேசு சொன்னாரே, பெண்களின் உரிமை இன்றைக்கு மதிக்கப்படுகிறது. 15 பேர் கூட்டு குடும்பமாக இருக்கிற ஒரு வீட்டில் போய் ஒரு பொண்ணை கொடுப்பாங்க. அந்த பொண்ணு அங்கே போய் வாழ்நாள் முழுக்க சோறாக்கி போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அப்படியெல்லாம் செய்ய முடியுமாம்மா? அந்த பொண்ணு சொல்கிற, ஐ டோன்ட் லைக் தட் ஃபேமிலி அப்படின்றான். இப்போ எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு. இன்றைக்கு திருமணங்கள், திருமண நிகழ்வுகள் அவ்வளவு நல்லா இருக்கு சார். பெண் பார்க்கிற வைபவத்தையே மாற்றிட்டாங்க சார். அந்த பொண்ணு சொல்கிறா, காஃபி ஷாப்புக்கு அவனை வர சொல்லுன்றான். அவனைனா யாரு? அவன்தான் அவன். முன்னாடியெல்லாம் இந்த மாதிரினா மாப்பிள்ளை எப்படி இருப்பார்ன்றீங்க, அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும். யாரு? பொண்ணு விழுந்து கும்பிடணும். இன்னைக்கு அந்த குடும்பம் விழுந்து கும்பிடுது, எப்படியாவது என் மகனை கட்டிக்கமான்னு. காஃபி ஷாப்பில் வந்து அவன் என்ன பேசுகிறான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு எஸ் ஆர் நோ சொல்கிறா. கடைசியில் போகும்போது என் காஃபிக்கு நான் பில் தர்றேன், உன் காஃபிக்கு நீ பில் தான்னு சொல்லிட்டு போயிடுறான். சரி, அதை விட சில விஷயங்கள் மாற்றங்கள் வந்தாச்சுங்க. இதை நம்ம ஒத்துக்கிறோமா ஒத்துக்குள்ளே நடக்குது. மேடையில் அந்த பொண்ணை திரும்பி பார்க்க முடியுமா? நான் பார்த்த அளவில் இப்படி திரும்பி பார்த்தா உடனே இப்போவே அவளை என்ன பார்க்குறதுன்னு வாங்கி நம்ம ஆளுகளை நம்ம ஃபேமிலி சுற்றி நிற்கிறாங்களே அவங்க இப்போவே அவகிட்ட விழுந்துட்டேன்னா நீ என்னைக்கு எந்திரிக்க முடியாது.
இவன் ஒண்ணுமே தப்பு பண்ணலையா, திரும்பி தாயா பார்த்துருக்கா. இன்னைக்கு சுத்தி 10 பேர் இருக்கும்போது முத்த காட்சியே அரங்கேற்றிறாங்க. இன்னைக்கு பொய்கள் குறைந்திருக்கிறது. இப்போ கல்யாண மாலை மோகன் சார் முன்னாடி வந்து அவங்க நிற்கிறாங்க. கல்யாணம் நடத்தணுன்ற ஆர்வத்தில் தானே வந்து நிற்கிறாங்க. இங்கே கல்யாணத்தில் கையேந்தி பவன் இருக்கும், பிரச்சனை வரும்னு தெரிஞ்சால் எதுக்கு ஒரு பொண்ணையும் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து குடும்பமாக உட்காடுறாங்க? நடக்கணுன்ற ஆர்வம் தானே. நான் இன்ன இடத்துல வேலை பார்க்குறேன், இன்னவா இருக்கேன், இன்னும் படிச்சிருக்கிறேன்னா அத்தனையும் வெரிஃபை பண்ண இன்னைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு காலத்தில் அது இல்லாமல் இருந்தது. மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருன்னா மன்னாரன் கம்பெனியில் இருக்கார், சொன்னாங்களா இல்லையா? அந்த மாதிரி பொய்கள் பேசியது மாறி இன்றைக்கு திருமணங்கள் உண்மையின் வழியில் நிச்சயிக்கப்படுகின்றன. கல்யாணங்கள் உண்மையாகவே தொடங்குகின்றன. தயவு செய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ரெண்டாவது, கணவன் மனைவிக்கு பிரைவசி அப்படின்றதோ ஸ்பேஸ்ன்றதோ இன்னைக்கு தான் இருக்கு. முந்தைய கல்யாண வாழ்க்கையில் அது கிடையவே கிடையாது. அவங்க 2 பேரும் பேசுறதுக்கு பெரியவங்க பெற்றவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு வரணும். இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது சார். எல்லாத்த விட என் கல்யாணம் எப்படி நடக்கணும்னு அவன் முடிவெடுக்கிறான் சார். எங்கள் அப்பாலாம் எங்கள் வீட்டு கல்யாணத்தில் என் கல்யாணத்தில் சொல்லிட்டாரு, எப்படியும் போ, 10 பைசா நான் தரமாட்டேன்னாரு. இது ஐயாவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா என் கல்யாணத்தில் மொத்த செலவும் 17,500 ரூபா, மொத்த கடனும் கொடுத்தது ஐயா தான். உண்மை. 17,500 ரூபாயில் நான் கல்யாணம் பண்ணி இப்போ நான் என் பையனுக்கு இதே லெவலில் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்ல முடியுமா பாரதி மேடம்? குடும்பத்துக்காக தியாகம் செய்கிற திருமணங்கள் இப்போ கிடையாது. நீ மட்டும் அந்த வீட்டில் 3ஆம் தாரமாக போயிட்டேன்னா நம்ம வீட்டில் எப்படியோ எந்திரிச்சிடலாம், கொஞ்சம் வசதியான வீடு, இப்படி சொல்லி சொல்லி ஒரு பெண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்த அவலங்கள் இன்றைக்கு கிடையவே கிடையாது. ஒருவரும் அதை ஒத்துக்கொள்வதில்லை. நீ வேணா வீட்டோட மாப்பிள்ளையா போய் இருந்துக்கோ, ஏதோ எங்களை பார்த்துக்கோன்னு சொல்ற பெற்றோரை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வதில்லை. என் திருமணம், என் முடிவு, என் வாழ்க்கை என்று எல்லாரும் அவரவர் விருப்பப்படி தான் கல்யாணம் பண்ணுறாங்க. அது அவன் வாழ்க்கை, அது அவன் தானே முடிவு பண்ணணும். இவ்வளவு பிரச்சனைகள் பாரதி மேடம் சொல்கிறாங்களே, அப்படி இருந்தால் இந்த நாட்டில் கல்யாண மாலை மூலமாக 5 லட்சம் திருமணங்கள் எப்படி நடந்திருக்கு? சில கல்யாணங்களில் பாருங்களேன், சீனக்கார பொண்ணு கோயில்பட்டியில் உட்காந்து தமிழ் முறைப்படி கல்யாணம் பண்ணுது. தாய்லாந்தில் இருக்கிற ஒரு பையன் கோயிலில் வந்து அவன் உட்காந்து இந்த ஊர் பொண்ணை கல்யாணம் பண்ணுறான். மதுரை சிம்மக்கல்ல நடக்குது. சிம்மக்கல்ல நடக்குது. இதெல்லாம் இன்னைக்கு நடக்கும்போது எது சாத்தியமாக்குச்சு? திருமணம் என்கிற சடங்கு, இந்திய திருமண சடங்குகளை வெளிநாட்டவர் விரும்பி வந்து இந்த முறைப்படி கல்யாணம் பண்ணுறாங்கன்னா குடிக்கிறான் வைக்கிறான்னு நீங்கள் பேசுகிறதுக்கு ஒரு தலைவி. இது எல்லாத்துக்கும் மேலேங்க, கல்யாணம் நம்ம வீட்டில் வரப்போதுன்னு பேச தொடங்குறோம் பாருங்க, அங்கேயே மகிழ்ச்சி தொடங்கும். எத்தனை நாளைக்கு இன்னொரு வீட்டு கல்யாணத்துக்கே போக போகிறோம்? இப்போது இந்த கஷ்டம்லாம் அவங்களுக்கு தெரியும். இப்போ பாரதி மேடம் வந்து அது வைக்கிறாங்க இது வைக்கிறாங்க. நாங்கள் அவங்க வீட்டு கல்யாணத்தில் சுதா ரகுநாதன் கச்சேரி வச்சாங்க. வச்சிங்களா இல்லையாம்மா? ஆமாம் ஆமாம். நாங்கள்லாம் ஓடி ஆடி வந்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். உண்மையிலேயே ஒரு 5 கட்சியினுடைய டாப் லீடர்ஸ் முன் வரிசையில் உட்காந்துருந்தாங்க. ஒரு திருமணத்தை ஒரு இசை நிகழ்வாக அரசியல் மாநாடு மாதிரி நடத்திய பாரதி மேடம் வந்து பேசுகிறார்கள்னா நான் என்னத்தை சொல்கிறது? எல்லாத்துக்கும் மேலே அறிந்தும் அறியாமலும் பழகியும் பழகாமலும் அந்த பொண்ணும் மாப்பிள்ளைக்கு இருக்கிற அந்த நெருக்கம் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ மகிழ்ச்சியானதுன்னு அனுபவிச்சாதாம்மா தெரியும். சேலை வாங்க போகிறாங்க, முகூர்த்த புடவை, அந்த பொண்ணு மட்டுமா போகுது? பொண்ணு வீட்டார் மட்டுமா போகிறாங்க? பையனும் வந்துடுறான்ல. செலக்ட் பண்ணுறது யாருன்னு நினைக்கிறீங்க? பையன்தான். அவங்க 2 பேரும் வாயில் பேசிக்க மாட்டாங்க, கண்ணிலேயே பேசி முடிவெடுப்பாங்க பாருங்க. அதெல்லாம் கண்கொள்ளா காட்சியா? அதை விட்டுட்டு கீழே படுத்திருக்கிறவனை மிதிச்சா என்ன இருக்கும்? ஒன்று தெரிஞ்சுக்கங்க, திருமணம் என்பது 2 பேர் இணைவது இல்லைங்க, 2 குடும்பங்கள் இணைவது. பையனுக்கு திருமணம், பொண்ணுக்கு திருமணம்னே சம்மந்தின்ற ஒரு பதவி வருது பாருங்க. அது வந்த உடனே அது உட்காந்து பேசுகிற நேர்த்தி, ஒருவரை மதிக்கிற விதம், 1-2 முரண் இருந்தாலும் ஒத்து போகும்போது வருகிற சந்தோஷம், எல்லாத்துக்கும் மேலே
சின்ன சின்ன பிரச்சனைகளை தாண்டி அந்த கழுத்தில் திருமாங்கல்யம் கட்டும்போது தகப்பனும் தாயுமாக வடிக்கிற ஒரு சொட்டு கண்ணீர் இருக்கு பாருங்க. முதல்ல அந்த கல்யாண மாலை அதெல்லாம் பார்க்கணும் மேடம். கல்யாண மாலைன்னு பேர் மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த பொண்ணு கழுத்துலையோ பையன் கழுத்துலையோ அதை போடும்போது நேரம் எங்கள் அப்பா இல்லையேன்னு ஒரு சின்ன வருத்தத்தில் அவர் அழுவார் பாருங்க. அதில் வருகிற மகிழ்ச்சி எதுலமா வரும்? மாலையும் கழுத்துமாக அந்த பிள்ளைகள் வந்து காலில் விழும்போது வயசு கம்மியாக இருக்கிற தகப்பன் தாய் கூட ஆசீர்வதிக்க கைகளை உயர்த்துகிற காட்சி இருக்கிறதே, கண்கொள்ளா காட்சிமா. குறை குற்றம் என்று எடுத்தால் நிறைய இருக்குங்க, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் எல்லாத்த விட அவர்கள் ஒரு குடும்பமாகி நம் வீட்டுக்கு நம் தலைமுறைக்கு ஒரு வாரிசு வரப்போகிறது என்ற எண்ணம் இருக்கிறதே, அது பிள்ளையார் சொல்லி போடப்படுவது திருமணத்தில் தான். ஒவ்வொரு செயலிலும் அங்கே மகிழ்ச்சி இருக்கிறது. சேர்ந்து கூடி கழித்து குளிர்ந்து இருக்கிற அந்த காட்சி இருக்கிறதே, அதுதான் மகிழ்ச்சி. பிரச்சனைகள் எதில் தான் இல்லை? பயணங்களில் இல்லையா? மேடையில் இல்லையா? மைக் சரியில்லைன்றது ஒரு பிரச்சனை தான், அதுக்காக பேசாமலா விட்டோம்? மணி அடிக்க பேசுகிறோம்ல. வாழ்க்கையும் அப்படித்தான். கல்யாண மாலை பல நல்ல சமூக சேவையை செய்து வருகிறது. அதில் ஒன்று தான் வெட்டிங் அண்ட் பியாண்ட். பல பெரிய தலைவர்கள் ஃபினான்ஷியல் கன்வென்ஷன்ஸ் நடக்கும். ஆனால் ஒரு கல்யாண கன்வென்ஷனை வேர்ல்டு ட்ரேட் சென்டருக்கு கொண்டு வந்திருக்கிறது என்றால் இந்த திருமணங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியை தான் தரும், மன அழுத்தத்தை அல்ல என்று சொல்லி பாரதி மேடம் அடுத்த பட்டிமன்றத்தில் இந்த பக்கம் வந்து விடுவார். வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். பெரியவர்களே, ரெண்டு கட்சியும் ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். திருமணங்களில் பொண்ணு மாப்பிள்ளையும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரை பற்றி இங்கே பிரச்சனைக்கு இடமில்லை. எங்கே மன அழுத்தம் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம்னா பெற்றோர்கிட்ட தான். அவங்கக்கிட்ட தான் ரொம்ப பெரிய மன அழுத்தம் இருக்கும். உள்ளபடி அப்படி தான் இருக்குமா அப்படின்றத கொஞ்சம் நம்ம ஒன்று ஒரு ஸ்டெப் 2-3 ஸ்டெப் பார்த்தா போதும். முன்னாடி எல்லாம் திருமண வீடுகளில் எல்லாம் குடும்பங்கள் அங்கங்கே பக்கத்தில் கூட்டு குடும்பமாக அங்கங்கே இருந்தாங்க. அதனால் ஒன்றுக்குள்ளே ஒன்று சொந்தத்துக்குள்ளேயே பார்த்து முடிச்சுக்கிட்டாங்க. அங்கே பிரச்சனையே கிடையாது. அது பழைய காலம் அது. ஆனால் இப்போ பூரா சிதறி போச்சு. எங்கெங்கேயும் இருக்கிறாங்க. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, பையன் படிச்சுக்கிற போது அப்பா கொஞ்சம் மனசில் கஷ்டப்பட்டு தான் படுறாரு. படித்தான், வேலைக்கு போயிட்டான், சம்பளம் வருது. அவன் உள்ளூரில் இருக்கானா, உள்நாட்டில் இருக்கானா, இல்லை அமெரிக்காவில் இருக்கானா, எங்கே இருக்கான்னு சொல்ல முடியாது. 3 நிலையில் இருக்கான். இப்போல்லாம் வந்து பொண்ணும் சரி ஆணும் சரி. முன்னாடி பையன் வேலை பார்ப்பான், பொண்ணு வேலை பார்க்காது. இப்போ அப்படி இல்லை. பையனும் வேலை பார்க்குறான், பொண்ணு வேலை பார்க்குது. 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. முன்னாடி படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை பொண்ணு. இப்போ படிச்சிருக்கணும், வேலையும் பார்க்கணும். இப்போ மாறி போயிருக்குது. இதில் பையன் வளர என்ன ஆகுது, வேலைக்கு போயிட்டா அவன் ஆளே கொஞ்சம் மாறிடுறான். அவனும் சரி பொண்ணும் சரி, தோற்றமே மாறிடுது. தங்களை அழகுபடுத்துகிறோம்னு சொல்கிறாங்க. எப்போதுமே அடுத்த தலைமுறை தன்னை அழகுபடுத்துவதை முந்தைய தலைமுறை அது எப்படி பார்க்கும்னே எனக்கு தெரியல. ஏன்னா நான் இருக்கிற மாதிரி என் வீட்டு பிள்ளை இருக்காது. இருந்தால் அது அழகாகவும் இருக்காது. அவன் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்பான். இப்போ இருக்கிற பிள்ளையெல்லாம் என்ன செய்கிறான் அப்படின்றான். இங்கே நான் பூரா வெட்டி விட்டுருக்கான். அங்கங்கே செடிகளுக்கு தான் வெட்டுவாங்க. மேலே கூடாரமாக இருக்குது. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அதை பார்க்குற போது சந்தோஷமாக இருக்கும். பார்க்குறாரு, என்ன இப்படி இருக்கானே கேட்க முடியல. சரி, வயசு 25, 26, 27 போய்கிட்டே இருக்கு. அம்மா அப்பாவை பிடிக்கிறார்.
சும்மாவே இருக்கியே, கேளியா, அவன்கிட்ட கேளியா. உள்ளூராக இருந்தால் நேருக்கு நேராக கேட்கலாம். வெளியூரில் இருக்கவன்கிட்ட எதில் கேட்க முடியும்? ஃபோனில் கேட்க முடியும், அல்லது இங்கே வந்தால் தான் கேட்கணும். அப்படி கேட்கணும்னு நினைக்கிற போது இவங்க எப்பா ஒன்று பேசணும் அப்படின்னால அவன் என்ன பேச போகிறீங்க, நீங்களே பேசுங்க, நீங்கள் பேசுங்க. இல்லைப்பா அது உன் விஷயம் என்ன, என் விஷயம் என்ன, என் விஷயம்லாம் பொண்ணு வேண்டாம் வேண்டாண்ணா. இல்லைடா டேய் வயசாகுதுடா, வர்றவன் போகிறவெல்லாம் கேட்குறான்டா, ஊரில் 1000 கேட்பேன், அவ்வளோ பேருக்கு முதல்ல சொல்லணுமா? அவன் சம்மதம் கேட்கணும்ல முதல்ல. கல்யாணம்னா இவர் சம்மதம் வேணுமே. சரி, அந்த பொண்ணு சம்மதம் கேட்கணும். பொண்ணு வீட்லேயும் இதே தான் தகராறு, பையன் வீட்டில் தான் தகராறு. சம்மதம் கேட்கறதுக்குள்ளேயே பெரும்பாடு ஆகி போயிடுது, மூச்சு விட வேண்டியிருக்கு. தகப்பனு தாய்க்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாகவும் இருக்கும் மனசு. மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கும். அந்த அழுத்தத்திலேயே இவன் கடைசியில் சரி அப்படின்றான் பாருங்க. அப்பாடா, கொஞ்சம் ஆனந்தத்தின் விளிம்பு அப்படி எட்டி பார்க்கும். இப்போ அடுத்த கட்டம், பொண்ணு எங்கே பார்க்கறது, எங்கே போகிறது? புரோக்கரா தரகரா? அவங்ககிட்ட எப்பா நல்ல வரணும் வந்தால் சொல்லுங்க. அங்கே சொல்கிறாங்க. நாளிதழ்களில் விளம்பரம் எக்கச்சக்கமாக வருது, அதை பார்க்குறாங்க. கல்யாண மாலை ஒரு அருமையான நிறுவனம், அவங்கக்கிட்ட நேரடியாகவே வந்து இவர் தாங்க பையன், எல்லா இடங்கள்லையும் பேசி பிடிச்சிட்டு கடைசியில் ஒரு பொண்ணு வந்து சேருது. பொண்ணு வந்த உட்பாடு அடுத்த கட்டம் என்ன பார்க்கணும்? பொருத்தம் பார்க்கணும்ல. ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோசியத்தை போகிறோம். அவர் இங்கே தட்டுறாரு, அங்கே தட்டுறாரு, இங்கேன்றாரு, இப்படின்றாரு, இப்படின்றாரு, அங்கேன்றாரு, இங்கேன்றாரு. கடைசியில் 6 பொருத்தம் இருக்குது, செய்யலாம். ஆனால் நம்ம பார்த்த ஆள் செய்யலாம்ட்டாங்க. இது போய் அங்கே போன போது அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க பொருத்தம் இல்லை, அங்கே பொருத்தம் இல்லைன்ட்டான். எத்தனை மாப்பிள்ளை பொண்ணை பார்க்குறதையா, இங்கிட்டு தூக்கி அங்கிட்டு போட்டு, அங்கிட்டு தூக்கி இங்கிட்டு போட்டு படுற பாடு இருக்கு பாருங்க. அப்போ எப்படி இருக்கும்? தூக்கிக்கிட்டு ஊராக போய் இது பொண்ணு பார்க்குறதுக்கு வேற, ஜோசியக்காரரை பார்க்குறதுக்கு பாருங்க, அது எவ்வளோ பெரிய சிரமம்ன்றீங்க. அப்போது பொண்ணை பெற்றவர்களுக்கு என்ன பாடம் இருக்கும்? மன அழுத்தம் இருக்கத்தாயா இருக்காங்க. சரி, அங்கேயும் தாண்டி வந்தாச்சியா, எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பேசுகிறாங்க? சம்பிரதாயம் பேசுகிறாங்களா? என்ன போடுவீங்க, என்ன செய்வீங்க? இந்த 2 கேள்வி இருக்கா இல்லைங்க? நாங்கள் வந்துங்க ஒரு பிள்ளை தாங்க, செய்வோம், எங்களுக்கு இருக்கலாம் என்ன. அந்த எதிர்பார்ப்புகள் இன்னும் இருக்குது. அப்படி இருக்கிற போது, ஆனால் இன்றைக்கும் சொல்கிறவங்களுக்கு ஒரு காலம் ரொம்ப மோசம். இப்போ ஆண் வீடு பெண் வீடு, முன்னாடியெல்லாம் ஆம்பளை இங்கே இருப்பார், ஆண் வீடு பொன் வீடு இங்கே தரையில் இருக்கும். இப்போ அப்படி இல்லை. இப்போ 2 சமமாயிருச்சு. 2 சமமான உட்பாடு அது பொண்ணு சரியாக பேசுகிறான். சில இடங்களில் இருக்கிற அம்மா அப்பாவை விட அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக பேசுது. ஏன்? இது தன்னுடைய வாழ்க்கையில் அதுக்கு தெரியுது, ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க அவங்க. சரி, இப்போ இது வரைக்கும் நமக்கு சரியாக தானுங்க இருக்குது. இப்படி என்ன அர்த்தம்னா, ஒரு ஒரு அழுத்தம் இருக்குது, அது நெருங்கி முடிய போது ஆனந்தம் வந்துடுது. ஒவ்வொரு கட்டம் தாண்ட 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 கடைசி முடிவு, நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளையும் திகஞ்ச உட்பாடு முதல்ல எதை முடிக்க வேண்டிய, முகூர்த்தத்தை நாள் முடிக்கிறதுக்கு முன்னாடி எதை பார்க்க வேண்டியிருக்கு? மண்டபத்தை பார்க்க வேண்டியிருக்கு. முன்னாடி நான் தான் சொன்னல, எங்கள் வீட்டிலே கல்யாணம் நடந்துச்சுன்னு, ரோட்லேயே கல்யாணம் நடந்துச்சுன்னு. இப்போ அப்படி இல்லை.
ஏன்னா முன்னாடி சொந்தக்காரன் மட்டும்தான் வந்தான். இப்போ சொந்தம் மட்டும் இல்லை, சொந்தம் குறைச்சல், நட்புன்றத நிறைய வருது. அந்த நண்பர்கள் மத்தியில் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, நம்முடைய தரத்தை கூட்டி காட்ட வேண்டியிருக்கு இல்லையா? அதனால் ஏதாவது ஒன்று வாங்கி கலந்து அதை இதையும் போட்டு பிரட்டி ஒரு நல்ல காரியம் சாத்திடணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படியெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிற போது செலவினங்கள் கூடத்தான் இருக்கும். அதில் நம்ம பாரதி இந்த புனிதம் கெட்டு போகுது, இது தவிர்க்க முடியாது. அது வருத்தம் நியாயமானது தான், இனிமே அது தவிர்க்க முடியாது. நேற்று இருந்த திருமணங்கள் அல்ல இப்போ இருக்கிற திருமணங்கள், மாறிடுச்சு, எல்லாமே மாறி போச்சு. என்னங்க மாமியார் மேக்கப் போடு என்னைக்கு கண்டான்? மேக்கப் பொண்ணு தான் மாப்பிள்ளை தான் போடுவாங்க. அந்த பொண்ணு அம்மா, அவங்க பாட்டி, சரி மேக்கப்பு தான் போட்டு செய்ய என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டா வருவாங்க. நீங்கள் சில திருமணத்துக்கு போயிருக்கீங்களா? ஆடிக்கிட்டு வருதுங்க. பொண்ணு இல்லை, பொண்ணு அம்மா ஆடுது. மெகந்தி என்னைக்கு நம்ம வீட்டு பொம்பளை போட்டா அதுக்கு போட்டு இப்படியே நிற்குது, இப்படி. அப்போ என்ன செய்வீங்க நீங்கள்? அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசப்ஷன்றது ஒன்று இருக்கு இல்லையா, வரவேற்பு, அது முதல் நாளே வச்சிடுறாங்க. முதல் நாள் வச்சு நண்பர்கள் முடிச்சுட்டு அடுத்த நாள் சுற்றத்தை வச்சு முடிச்சிடுறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்குற போதுங்க உள்ளபடியே செலவு கூடிருச்சு. எல்லா சமூகங்களும் இப்போ அந்த வருத்தம் பாரதி சொல்கிறதுல நியாயம் இருக்குது. ஏகப்பட்ட செலவு கூடியிருக்கு. அதை தெளிவாக நம்ம பிள்ளைகிட்ட பேசணும். திருமணத்தை செலவை குறைப்போம்டா, ஆகிற மிச்சத்தை உங்கள் பேங்க்கில் போட்டு வைப்போம், நீங்கள் பழிச்சிக்கிடலாம் அப்படின்னு சொல்லணும். அது நாம் உட்காந்து பேசணும். ராஜா இப்போ சொன்னார் அவர் திருமணம் எப்படி நடந்துச்சுன்னு. என் திருமணம் எங்கள் ஐயா கடையை முடிச்சுட்டு 5000 ரூபா கடன், 5000 ரூபா கடனையும் கையில் கொடுத்து இந்த மட்டில் போயிட்டு விட்டு போயிடு, நீ தனியாக இருந்துக்க, வீடு பத்தில் சின்ன வீடு போ அப்படின்ட்டாரு. கடனையும் வாங்கி வீட்டு வாடகையும் கட்டி நம்ம எந்திரிக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். அப்போ நம்ம பிள்ளைகிட்ட கூப்பிட்டு வச்சு, எப்பா இப்போ இப்படி இருக்குது, உனக்காக செலவழிக்கிறதுக்கு இவ்வளோ பணம் இருக்குன்னா நான் சம்மதிக்கலாம், அவள் சம்மதிப்பாளா? அவன் இப்போவே அவாட்ட போயிட்டான். ஏன்னா அது ஒரு உண்மை இருக்குல்ல, அந்த பொண்ணு இருக்குல்ல அது சம்மதிக்கணும்ல. அது என்னென்ன கனவுகள் இருக்க கல்யாணத்தில் அப்படின்னா, பெற்றோர் 2 வீட்டு பெற்றோரும் பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி, பா இப்படி இருக்குது, மிச்சம் பண்ணலாமா, நம்ம கூடிய பேசலாமான்னா அது தீர்மானிக்க வேண்டியதெல்லாம் புதிய விஷயங்கள், புதிய வழிகள் வரணும். அதை நோக்கித்தான் அது அழுகுது, கண்ணீர் வடிக்குது. அதுக்காக பார்வதி கிருஷ்ணன் திருமணம் மாதிரி நீ செய்யணும்னா அவன் சொல்லுவான், நாங்கள் என்ன பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம், செலவழியா என்னங்க. இன்விடேஷன் அந்த காலத்தில் வெத்தலை தான் வைப்பாங்கங்க, வெத்தலை சுருள்னு சொல்கிறது, வெத்தலை தான் வைப்பாங்க. அப்புறம் அழைப்புதல்னு சொல்லி வந்துச்சு. இப்போ அழைப்புதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அழைப்புதலும் அதுவே 400 ரூபா 300 ரூபான்றான். அது மட்டும் இல்லை, என் திருமணத்துக்கெல்லாம் எங்கள் வீட்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யோசித்தாங்க. இப்போ ஃபோட்டோன்னா நிறைய காசு ஆகும்டா அப்படின்னு. ஒரே ஒரு ஃபோட்டோ நானும் அந்த அம்மாவும் நின்று, அந்த அம்மா இப்படி இருக்கும், நானும் தான் அப்படி இருக்கு, படம் இருக்குது. அது ஒரு காலம். இப்போ ஃபோட்டோனா எப்படி எடுக்கிறான், எத்தனை ஃபோட்டோ, திரும்பி ஒரு நாளும் பார்க்காத ஆல்பம், பார்க்கவே இல்லை ஐடியா பார்த்துக்கு ஆல்பத்துக்கு எத்தனை, அது பாருங்கள் எங்கெங்கேயோ போட்டு. அது மட்டும் இல்லை, நம்ம காலத்தில் இல்லாத மாதிரி இன்றைக்கி திருமணத்தில் திருமணம் ஆகப்போகுதுன்றதுக்கு ரோட்டில் ஒரு போர்டு வச்சுருக்கான் ஐயா, பொண்ணு மாப்பிள்ளையும் கையை கட்டிக்கிட்டு நிற்கிது, தோலை சாஞ்சிக்கிட்டு நிற்கிது. இன்னும் திருமணம் தாலி கட்டு நடக்கலை. முன்னாடியே கல்யாணத்துக்கு நம்ம போகிறோம், அங்கே 2 பேரும் இப்படி சிரிச்சுக்கிட்டு அப்படி நிற்கிறாங்க. எத்தனை மாற்றங்கள் ஆகி போயிருக்கு.
இதை நம்ம எப்படிங்க தடுக்க முடியும்? தடுக்க முடியாது. ஆனாலும் ஒன்று சொல்கிறவங்களுக்கு, இன்றைக்கு இருக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாம் பெற்றோரை பொறுத்த அளவில் அழுத்தத்தில் தான் போகுது. மன அழுத்தம், ஏகப்பட்ட அழுத்தம். ஆனால் போக 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 கடைசியில் இந்த பொண்ணு மாப்பிள்ளை திருமணம் ஆகி அவங்க வீட்டுக்கு வந்து ஒருபாடு அந்த அயலில் நல்ல பொருத்தம், நல்ல ஜோடி, நல்லா தான் இருக்குது, எங்கே பிடிச்சிங்க அப்படின்லாம் கேட்குறாங்க பாருங்கள். அது மட்டும் இல்லை, பொண்ணு மாப்பிள்ளையும் நடந்து வருகிற போது தாயும் தகப்பனும் பின்னி நின்று பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறார்கள். வாங்க, அது அழுத்தத்தின் கண்ணீர் அல்ல, ஆனந்தத்தின் கண்ணீர். அந்த ஆனந்தத்தின் கண்ணீரை வச்சு தான் அவன் முடிக்கணுமே தவிர அவலத்தில் இதை முடிக்கக்கூடாது. ஏன்னா இருப்பதிலேயே நம்முடைய வாழ்க்கையில் மங்களம், அதுதான் மங்கள நிகழ்வு. அந்த மங்கள நிகழ்வில் அவலத்தில் தொடங்கினாலும் அதன் நிறைவு இருக்க, அது ஆனந்தம், அதுதான் ஆனந்தம். அந்த ஆனந்த வாழ்க்கையில் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை எடுத்து செய்கின்ற கல்யாண மாலையினுடைய இந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றி, வணக்கம்.